9 பெயர்கள். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் மாலிக் நினைச்சிருக்கீங்க. ஆனா அல்லாஹ் கொடுத்த ரஹ்மத் தான் உடல் உறுப்புகள். லப்பல் லபியுல்லா ஹி தமது லப்பல் தம தண்ணீர் பால் தேன் நாதிரை பழம். அடுத்தபடியாக சஃபா மர்வா. முன்னாடி பிளேட்டு கீழே விருப்பு எடுத்து தான் சாப்பிட வேண்டும். நாம் சாப்பிடாததுக்கு முன்னாடி 2 கை நீர் குடிப்பது சுண்ணத்துக்கு. பிஸ்மில்லா சொல்லி குடிப்பது. வலது கையால் தேன், மாதுளை பழம், பேரிச்சப்பழம், அத்திப்பழம், காளான் நம்ம அனுபவிக்கணும். அல்லாஹ் நம்ம துவா கேட்போம். இன்ஷா அல்லாஹ் கபூல் செய்வான். ஆமீன் சொல்லுங்க. தலை மசி செய்ய வேண்டும். காதை மசி செய்ய வேண்டும். கடல் கடியிலிருந்து வெளியேற்கப்பட்டிருந்தாலும் உடல் பழுதடையாமல் எந்த பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்காமல் காணப்பட்ட நன்மைகள் அல்லாஹ் தஆலா சொல்லி தன் குர்ஆன்ல துவா கபூலாகும் நேரங்கள் துவா கபூலாகும் நேரங்கள் என்னென்ன இருக்கு சொல்லுங்க. இரவு பகல் பாராமல் தங்களுடைய சிறப்பான உடை. இட்லியா ஒரு 20 சாப்பிட்டுருப்பீங்களா? 1-2 தான். நபி வழி திருமணம், ஆடம்பர திருமணம். முதலாவதாக திருமணம் என்பது 1000. அது யாருமா? தம்பிட மைக்க கொடுங்க. யாருமா? அக்கா அடுத்த சொல்லி இருக்கிறான். மதினா வந்து அது சுன்னத் மாதிரி. அக்கா மச்சி 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 உண்டு. நிசாரகபத். ஓகே, என்ன செஞ்சிருக்கீங்க? அல்லாஹ்வுடைய திருநாமம், அல்லாஹ்வுடைய 99 பேர்கள். தலைமை தாங்கினார். பிறோன் எப்படி மரணம் அடைந்தார் என்பது பற்றிய தகவல்களை கண்டுபிடிப்பதற்காக ஆய்வாளர் பயணம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து புராக் என்ற வாகனத்தில் முத்தவல்லி சஹாபுத்தீன் அவர்களும் நான் எதிர்த்து கொதிலை தலைப்பு பத்ர்-போரின் நிகழ்விகா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, கண்டிப்பாக பனு இஸ்ரேலில் ஒரு குழந்தை உன்னை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வேதங்கள் 4. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் எப்படி இறந்தார்கள் என்றால் அவர்களுடைய மரண நேரத்தில் கூட அவர்களுடைய ஈமான் ஒரு குகையில் ஒளிந்து கொண்டார்கள். சௌர குகையில் ஒளிந்து தொடக்கம் செய்றாங்க அப்படின்னு சொல்றதை விட நன்மை தீமை 2 இருக்கும். நன்மை செஞ்சா நன்மை போட்டது இமிகிரேஷன் கிளியர் பண்ணி விடுற ஆபீசர் நீங்க ஒரு ஸ்டாம்ப் அடிச்சு காட்டுங்க சார். கிட்டத்தட்ட 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல, மொத்தமா 12 வருஷம் கிடைக்கிறது. அதனாலதான் அவங்களுக்கு முட்டை கொடுத்தா நன்மை கிடைக்கிறது. இப்ப வந்து சைத்தான வந்து கல் எடுத்து அடியில எத்தனை கல்லால் அடிச்சீங்க? 7. இடத்தில் வைத்து ஓத வேண்டும். பிஸ்மில்லான்னு சொல்லி. ரொம்ப இனிமையானது, உடலுக்கு ஆரோக்கியமானது. நன்றி. இது இஸ்லாமிய வரலாற்றில் 2வது பெரிய போராக குடிக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம், நீர் சத்து கிடைக்கும். ஓகேவா? நீங்க நிறைய தண்ணி குடிப்பீங்களா? தண்ணி குடிங்க. ஓகே. திருமணம் நேரம் வரை நம்மளுடைய அழகை பாதுகாத்து அந்த நேரத்தில் மட்டும் நம்மளுடைய அழகை வெளிக்காட்டு. ஜெனரல் நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. என்னென்ன முறைகள், ஹஜ் செய்யற முறை என்ன, உம்ரா செய்யற முறை என்ன, இவ்வளவு வேகமா ஓடி வராரு, இதெல்லாம் பிள்ளைங்க செய்யும் பொழுது அதை பார்க்கலாம், நமக்கு ஒரு ஆர்வம் வருது, ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. குர்ஆன் ஓதப்படாத வீடு, குர்ஆன் ஓதப்படும் வீடு பரக்கத்து ஏற்படும். குர்ஆன் ஓதப்படாத வீட்டில் சைத்தான் குடியிருப்பான், முசீபத்து ஏற்படும். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்மை 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 எது நன்மை? அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜியார். ஹாஜிகள் எந்த நாட்டுல இருந்து வரீங்க? எந்த நாட்டு ஹாஜிகள் இதெல்லாம்? தமிழ்நாடா? 10 மணி முதல் மதியம் காபத்துல்லா வலம் வர்றது. சார்ஜ் என்கின்ற இந்த வீடியோகளை பார்ப்பதால் மூளைக்கு பெரிய. அப்படியே நீங்க முதல்ல தொட்டு பாத்துக்குவா. ஜாலியா ஒரு சுண்டல் பாக்கெட் வாங்க, ஒரு சிப்ஸ் வாங்க, அப்படியே ஜாலியா சாப்பிட்டு போ. அம்மாவும் நாங்க 2 பேரும். அம்மாவும் நீங்க 2 பேரும். இதுயா தோழியா? சூப்பரா. இது மாதிரி எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். அப்துல் முத்தலீப், ஆஷிம், அப்துல் முனாஃப், குசாய் வழியனுப்பும் போது ஃபியமானில்லா சந்தோஷமா மாற்றி அமைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை 1400 தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம். ஆனா 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நபி
அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இங்க ஒரு மனுஷன் வேகமா ஓடி வராரு. அவரு ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வராரு அப்படிங்கிற காரணத்தை அப்புறமா சொல்றேன். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டம் திருவாவடுதுறையில ஐனுல் உலூம் அரபி கல்லூரி மற்றும் மக்தப் மதரசா மாணவர்கள் இணைந்து நடத்தக்கூடிய இஸ்லாமிய கண்காட்சி 2025 ஆகஸ்ட் மாதம் 1, 2, 3 ஆகிய 3 தேதிகள் நடத்துறாங்க. சில ஊர்கள்ல இது மாதிரி கண்காட்சி ஒரு வருஷம் நடத்துவாங்க, 2 வருஷம் நடத்துவாங்க, அப்புறம் சில காரணங்களால நடத்த முடியாம போகும். ஆனா அப்படி இல்லாம நம்ம திருவாவடுதுறையில ஆரம்பிச்ச அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து வருஷா வருஷம் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அதற்கு காரணமா இருக்கின்ற பெற்றோர்களுக்கும் ஆலிம் பெருமக்களுக்கும் குறிப்பா திருவாவடுதுறை நிர்வாக தலைவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குவோம். 1, 2, 3 ஆகிய 3 நாட்களும் பார்வையாளர்கள் பார்வையிட கரெக்டான முறையில டைமிங் ஷெட்யூல்டு அமைச்சிட்டாங்க. அதாவது பெண்களுக்கு இந்த நேரம், ஆண்களுக்கு இந்த நேரம், வெளியூர் பார்வையாளர்களுக்கு இந்த நேரம், வெளியூர் மக்தப் மதரசா மாணவர்கள் பார்வையிட இந்த நேரம் அப்படின்னு அழகான முறையில நேரம் ஒதுக்கிட்டாங்க. அந்த வகையில எனக்கு ஒதுக்கிய நேரம் 2ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. ஆகையினால 10 மணி ஆகிறதுக்கு இன்னும் 1-2 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. அதனால தான் ஓடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சியை பார்ப்போம். முதல்ல ஒரு கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு அப்புறமா உள்ள போகலாம். 1/8/2025 அசர் தொழுகைக்கு பிறகு ரிப்பன் வெட்டி தொடக்கம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றதை விட தொடக்க விழானே சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான முறையில ஓபன் பண்ணியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில பெரும் திரளாக ஜமாத்தார்களும் மாணவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டார்கள். மாணவர்களை உற்சாகப்படுத்தும் விதமா அவ்வளவு கூட்டம் கூடியது நேர்ல பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்ததுங்க. மேலும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கும் வண்ணமாக கண்ணியத்திற்குரிய முத்தவல்லி சஹாபுத்தீன் அவர்களும் மதிப்பிற்குரிய நிர்வாக தலைவர்களும் ஐனுல் உலூம் பெண்கள் அரபிக் கல்லூரியின் தலைவர் கண்ணியத்திற்குரிய SYAS ஹாஜா நஜ்முத்தீன் அவர்களும் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார்கள். அவர்களுக்கும் இரவு பகல் பாராமல் தங்களுடைய சிறப்பான உழைப்பை தந்த லஜ்னத்துல் விஹாயா மாணவர்களுக்கும் சான்றிதழ் அடித்தல் போன்ற வேலைகளை சிறப்பாக செய்து தந்த திருவலங்காடு MM பிரிண்டிங் முப்ளி அவர்களுக்கும் பொருளாதார உதவிகளை வாரி தந்த வள்ளல் பெருந்தகைகளுக்கும் இந்த வீடியோ நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் செய்து பொருளாதார உதவி செய்த நல்ல உள்ளங்களுக்கும் ஏதாவது பேர் விடுபட்டிருந்தா மனம் பொறுக்கவும். இந்த நிகழ்ச்சிக்கு யார் யாரெல்லாம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி செய்திருந்தார்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லா நலத்தையும் எல்லா வளத்தையும் எப்போதும் தருவானாக. ஆமீன். வாங்க உள்ள போவோம். மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேர் என்ன? பாகிர் அஹ்மத். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகிய வாழ்க்கை வரலாறு. சூப்பர், அருமை. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, என்னென்ன செஞ்சிருக்கீங்க? எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனில் கூறப்பட்ட 70 நபிமார்களுடைய வரலாற்றில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் வரலாற்றை அல்லாஹ் அழகிய வரலாறு என்று குர்ஆனில் கூறுகின்றான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 குழந்தைகள் இருந்தனர். அதில் ஒரு குழந்தை தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகவும் பிடிக்கும். 11 பிள்ளைகளை விடவும் பிடிக்கும். அதனால் அந்த மற்ற சகோதரர்களுக்கு அது பிடிக்கவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு கண்டாங்க. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் சஜ்ஜா செய்யாமல் கனவு கண்டாங்க. அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்றாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது ரொம்ப அழகான கனவு, நீங்க வேற சகோதரிகிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் மீறி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மற்ற சகோதரிகிட்ட சொல்றாங்க. மற்ற சகோதரிக்கு பொறாமை இன்னும் அதிகமாச்சு. அதனால யூசுப் எப்படியாவது கொலை செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு சதி திட்டம் போட்டாங்க. அதுல சகோதரர் ஆள் சொல்றாங்க, யூசுஃபை கொலை செய்ய வேணாம், ஏதாவது ஒரு கிணத்துல தூக்கி போட்டு வந்துருவோன்னு சொல்றாங்க. அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிடுவான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் கிணத்துல தூக்கி போட்டாங்க. போயான ஆட்டோட ரத்தத்தை அவங்க சட்டையில தேய்ச்சிட்டு வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓன அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு போயானை தான் சொல்றாங்க. ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நம்பல.
நீங்க போய் சொல்றீங்க எனக்கு தெரியும், எனக்கு வேற ஏதாச்சும் பழம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்ப யூசர்ஸ்ல வந்து கிணத்துல இருக்கிறாங்க, வழிபோக்கர்களை வந்து அந்த கிணத்துல தண்ணி பிடிக்க வராங்க. அப்ப அந்த கிணத்துக்குள்ள அழகான சிறுவர் இருக்கிற பட்டு இந்த சிறுவரை வெளியில எடுக்கிறாங்க. அங்கே ரெண்டு சொல்லுங்க ஒரு இடத்துல. சிறுவரை வெளியில எடுக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஒருத்தவங்கள்ட்ட விலைக்கு கொடுக்குறாங்க. யாரும் அவங்க விலைக்கு வாங்குறாங்கன்னா இந்த நாட்டோட அரசர் அஜீஸ் தான் அவங்க விலைக்கு வாங்குறாங்க. அவங்க மனைவிட்ட சொல்றாங்க, இவங்க ரொம்ப அழகான மனிதர், இவங்க மீது கொஞ்சம் அச்சமாக நடந்துக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அஜீஸோட மனைவி யூசுஃப் அழகுல மயங்கி அவங்க மீது ஆசைப்பட்டாங்க. அது மற்ற பெண்களுக்கு பிடிக்கல. அதனால அஜீஸோட மனைவி ஒரு விருந்து ஏற்பாடு பண்றாங்க. எல்லாரும் கையிலும் ஒரு ஆப்பிளும் கத்தையும் கொடுத்துட்டு யூசுஃப் வர சொல்றாங்க. எல்லா பெண்களும் யூசுஃப் அழகுல மயங்கி ஆப்பிள் விடுறதுக்கெல்லாம் தங்கள் கைகளை வெட்டிக்கிறாங்க. அப்ப மத்த பெண்கள் எல்லாம் சொல்றாங்க, நாங்க சொல்றதை நீங்க கேட்கலன்னா உங்களை ஜெயில போட்டுருவோம்னு சொல்றாங்க. யூசுஃப் சொல்றாங்க, அதுக்கு எனக்கு ஜெயிலே மேல், அதாவது சிறைச்சாலை மேல்னு சொல்றாங்க. யூசுஃப் ஜெயில இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல, மொத்தமா 12 வருஷமா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஜெயிலே இருக்கிறாங்க. மத்தவங்க தானே அல்லாஹ் பாட்டு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்ப அரசர் ஒரு கனவு பண்றாங்க. கொடுத்த மாடு 7 மெனித்த மாடு இருக்கிற மாதிரி கனவு பண்றாங்க. அந்த கனவுக்கு அரசருக்கு எது புரியவே இல்லை. அந்த கனவுக்கு என்ன விளக்கம் புரியவே இல்லை. அல்லாஹ் வந்து யூசுஃப் அவர்களுக்கு கனவுக்கு விளக்கம் சொல்ல சக்தி கொடுத்துருக்கான். அது யூசுஃப் ஒரு நாள் அடிச்சுட்டு வராங்க. யூசுஃப் அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, 7 வருஷம் பசுமையா இருக்கும், அடுத்த 7 வருஷம் வறுமையா இருக்கும். பசுமையா இருக்கும் போது நம்ம தானியங்களை சேமிச்சு வச்சுக்கணும், அப்பதான் வறுமையா இருக்கும் போது சேமிச்சுக்கு சாப்பிட முடியும்னு சொல்றாங்க. அதே மாதிரி 7 வருஷம் பசுமையா இருக்குது, 7 வருஷம் வறுமையா இருக்குது. அரசருக்கு அவங்க கணக்கு விளக்கு சொன்னது ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால யூசுஃப் அவர்களை உணவுத்துறை அமைச்சரை நியமிக்கிறாங்க. அப்ப மத்த சகோதரர்கள்லாம் சாப்பாடு கேட்கலாம் அவங்ககிட்ட வராங்க. அவங்களுக்கு தெரியல, மத்த சகோதரிக்கு தெரியல, இவங்கதான் நம்ம சகோதரி யூசுஃப் தெரியல. யூசுஃப் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்கதான் நம்ம சகோதரர்கள் தெரிஞ்சிருச்சு. யூசுஃப் சொல்றாங்க, யார் தெரியுதா, கிணத்துல போட்டீங்களே அந்த யூசுஃப் நான் தான் சொல்றாங்க. அப்புறம் தங்கள் சட்டையை கொடுத்துட்டு எங்க குடும்பத்தை அழைச்சுவாங்க சொல்றாங்க. அப்புறம் சட்டை எடுத்துட்டு போய் யாக்கூபஸ்ல அழைச்சு வந்துட்டாங்க. யாக்கூபஸ்ல வந்து அழுது அவங்க கண் பார்வை மங்கிருச்சு. சட்டையை மறுபடியும் அவங்க மேல வைக்கும் போது கண் பார்வை மறுபடியும் வந்துருச்சு. யாக்கூபஸ்லம் சொல்றாங்க, யாக்கூபஸ்லம் யூசுஃப் பாத்துட்டாங்க, யாக்கூபஸ்லம் பாத்துட்டாங்க, தங்க மனைவியும் பாத்துறாங்க, மற்ற சகோதரியும் பாத்துறாங்க. யாக்கூபஸ்லம் சொல்றாங்க, இதான் நீங்க சின்ன வயசுல கண்ண கனவுக்கு விளக்கம், இத புரிஞ்சுக்கீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தம்பி, இதெல்லாம் யார் யார் செஞ்சீங்க? நானே எங்க அத்தா, அம்மா, அக்கா. ஒரு ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ட்ரை பண்ணிருக்கீங்க. கூட்டு முயற்சி. நான் தனிப்பட்ட முறையில் செஞ்சா இந்த அளவுக்கு தெளிவா செஞ்சிருக்க முடியாது. அம்மா, அத்தா, அக்காவா? அக்கா, மச்சியும் உண்டு. அப்ப இவ்வளவு எல்லாம் சேர்ந்து செஞ்சதுனால ரொம்ப அழகா செஞ்சிருக்கு. ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கு. இங்க நிக்கிற மனிதர்கள் என்னவே கிட்ட 10-15 வரும் போல இருக்கு. அருமையா செஞ்சிருக்கீங்க, சூப்பரா இருக்கு எக்ஸ்பிளைனிங். அதுவும் நீங்க சொன்ன பயான் சொன்ன விதம் இருக்குல்ல, கண்டிப்பா எல்லாருக்குமே மனசுல பதியும். அந்த மாதிரி எளிமையா அழகா சொல்லிருக்கீங்க, சூப்பர், வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். தமிழ் எந்த தெருவு? மதீனா தெரு. சத்தமா பேசுங்க, எனக்கு கொஞ்சம் காது கொஞ்சம் ஸ்லோவா. ஓகே, உங்க பேர் என்னம்மா? முகமது ஹபீல். சூப்பர், அருமை. என்ன செஞ்சிருக்கீங்க? மூசா நபி வரலாறு. சத்தமா பேசணும், சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மூசா நபியின் வரலாறு. மூசா நபியும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள். ஃபிரௌன் என்ற கொடுங்கோல் ஆட்சி மன்னன் ஆட்சி செஞ்சு வந்தான். பனு இஸ்ரேலை கொடுமையாக ஆட்சி செஞ்சு வந்தான். அப்போது ஃபிரௌனுக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவு என்றால், பனு இஸ்ரேலர்கள் ஃபிரௌனின் கூட்டத்தார்கள் மட்டும் நெருப்புல எரிஞ்சிடுறாங்க. ஆனா பனு இஸ்ரேலர்கள் மட்டும் நெருப்புல எரியாம இருக்காங்க. அந்த கனவுக்கு விளக்கம் கூறுவர்களை ஃபிரௌன் கூப்பிட்டான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, கண்டிப்பாக பனு இஸ்ரேலில் ஒரு குழந்தை உன்னை கொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிரௌன் அதை கேட்டு கோபமாயி பனு இஸ்ரேல்ல பிறக்க போற குழந்தைகள் எல்லாம் கொல்லணும்னு உத்தரவிடுறான். ஆண் குழந்தைகளை கொல்லு உத்தரவிடுறான். அப்புறமா ஃபிரௌன் அடியாள் ஒருவன் வந்து சொல்றான், எல்லா ஆண் குழந்தைகளையும் கொண்டுட்டா நமக்கு வேலை செய்ய யார் இருப்பாங்கன்னு கேட்கிறான். ஒரு வருடம் விட்ட அடுத்த வருடம்
பிறக்க போற ஆண் குழந்தைகளை கொல்லுங்கள் அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்தில் தான் மூசா நபி பிறக்கிறாங்க. மூசா நபியை ஒரு பெட்டியில் வைத்து நெயில் நதியில் விட சொன்னார்கள். விட்டு அந்த நெயில் நதி மூசா நபி தாயார் நெயில் நதியில் விட்டார். அந்த பொட்டி மூசா அரண்மனைக்கு ஃபிரௌனின் அரண்மனைக்கு பின்னால் இருந்தது. அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தார்கள். அந்த குழந்தை பருவ காலம் அடைந்ததும் ஒரு நாள் மூசா நபி ஒரு பாதையில போயிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு பனு இஸ்ரேல் ஒருவர் இன்னொருத்தர் ஃபிரௌனின் அடியார் ஒருவர் 2 பேரும் சண்டை போட்டுறாங்க. மறுபடியும் இன்னொரு நாளைக்கு போய் பாக்குறாங்க. பனு இஸ்ரேல் ஒருவர் அதே ஃபிரௌனின் நடுவலார் சண்டை போடுறாங்க. மூசா நபி அவங்க மேல கையை தான் வச்சாங்க. ஆனா அவங்க இறந்து போயிடுறாங்க. அதை பார்த்த ஃபிரௌனின் அடியால் ஃபிரௌன்கிட்ட போய் சொல்லிடுறான், நம்மளோட அடியாலையே கொண்டுட்டா மூசா நபியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு மூசா நபியை கொல்லணும்னு உத்தரவிடுறாங்க. அதுக்கு மூசா நபி அந்த எகிப்து நாட்டை விட்டே போயிடுறாங்க. நாட்டை விட்டு போகும்போது அங்க ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல எல்லாரும் அந்த கால்நடைகளுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு அங்க இருந்த 2 பெண்மணிகள் மட்டும் அவங்க கால்நடைகளுக்கு தண்ணி கொடுக்காம இருந்தாங்க. மூசா நபி ஏன் நீங்கள் மட்டும் உங்கள் கால்நடைகளுக்கு தண்ணி கொடுக்காம வச்சுட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, எங்கள் தந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால நாங்கள் தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஏன் இப்போ தண்ணி கொடுக்காம அங்க ஆண்கள் இருக்கிறாங்க, அதனால அவங்கள முந்திட்டு போக முடியாது அப்படின்னு நிற்கிறாங்க. மூசா நபி அவங்களோட கால்நடைகளுக்கு தண்ணி புகட்டு கொடுக்குறாங்க. அப்போது அந்த 2 பெண்மணிகளும் அவங்க தாயார்கிட்ட போய் சொல்றாங்க, தந்தைகிட்ட போய் சொல்றாங்க, அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. மூசா நபி அவங்கள்ட்ட போனாங்க. 8 வருடம் இல்லது 10 வருடம் என்னோட ஆடை மேய்த்து தந்தால் 2 பெண்மணிகளில் ஒரு பெண்மணிகளை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. மூசா நபியும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறமா ஆட்டை மிச்சு கொடுத்த அப்புறமா அவங்களோட 2 பெண்மணிகள்ல ஒரு பெண்மணிகளை மூசா நபிக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போது மூசா நபி எகிப்து நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கும் போது திடீரென இரவாகி விட்டது. அப்போது ஒரு இடத்தில் வெளிச்சம் தெரிந்தது. அந்த இடத்தில் மக்கள் இருக்கலாம் என்று மூசா நபி போய் பாக்குறாங்க. அங்க அப்பதான் சவுண்ட் வருது மூசா நபிக்கு, நான் தான் இறைவன், நீ துவா என்னும் புனித பள்ளத்தாக்கில் இருக்கிறாய், உனது செருப்பை கழட்டும் அப்படின்னு அல்லாஹ் கூறினா. அதனால மூசா நபிக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. அப்புறமா அல்லாஹ் மூசா நபிட்ட இருந்த அத்தாட்சிகளை கொடுத்தான். ஒன்று அவங்க கைத்தடி பாம்பாக மாறுதல், இன்னொன்று அவங்க கை பயிற்சின்னு மாறுதல். அதை எடுத்துக்கிட்டு ஃபிரௌனோட கோட்டைக்கு போறாங்க. ஃபிரௌனோட கோட்டைக்கு போனதுக்கு அப்புறமா ஃபிரௌனும் 3 சூனியக்காரர்களை கூப்பிடுறான். அந்த சூனியக்காரர்கள் அவங்க கைத்தடியை பாம்பாக மாத்தினாங்க. மூசா நபி அவங்க கைத்தடியை போட்டுதான் அது பெரிய பாம்பாக மாறி அவங்களோட பாம்பெல்லாம் சாப்பிட்டுருச்சு. அப்புறமா அவங்க கையை பாக்கெட்ல விட்டு கையெடுத்தும் போது அது வெளிச்சமா இருந்தது. அப்புறமா ஆனாலும் ஃபிரௌன் அதை நம்பவே இல்லை. அப்புறமா அல்லாஹ் ஃபிரௌனுக்கு கொடுத்த சோதனைகள், தவளை, வெட்டுக்கிளி, ரத்தம், பஞ்சம் போன்றவற்றை ஒன்று போல் ஒன்று விட்டு ஃபிரௌனுக்கு சோதனை விட்டான். ஆனால் ஃபிரௌன் திருந்தவே இல்லை. அப்புறமா அல்லாஹ் சொல்றா, நீங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு போயிடுங்க, நான் ஃபிரௌனோட அடியார்களை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது மூசா நபி அவங்க கடல்ல அல்லாஹ்வை பிரார்த்தித்த போது கடல் 2ஆக பிளக்கிறது. அப்போது மூசா நபி அவங்க கடல்ல போயிடுறாங்க. அவங்க பின்னாடியே துரத்திக்கிட்டு ஃபிரௌன் வரான். அந்த ஃபிரௌன் வரப்ப ஃபிரௌன் அப்படியே மூழ்கடிக்கப்பட்டது. அப்புறம் மூழ்கடித்து இறந்து போயிடுறாங்க ஃபிரௌனோட அடியாளுகள்லாம். அப்புறமா மூசா நபி ஒரு நாள் தண்ணிக்காக எழுதும் போது அப்போதைக்கு அவங்க குச்சை வச்சு ஒரு பாறையை அடிக்கணும்னு சொன்னாங்க. வகி வந்தது. அவங்களும் அந்த பாறையை அடிச்ச போது அதுல இருந்து 12 நீரூற்றுகள் வந்தது. மூசா நபி எல்லாரும் தண்ணியை குடிச்சாங்க. அப்புறமா மூசா நபிக்கு பசிச்சதுனால வானில இருந்து மண்ணு செல்வா வந்தது, அதையும் சாப்பிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இது யார் செஞ்சீங்க? நானு 2-3 பேர் செஞ்சோம். நீ 3 பேருமா? வேற யாரும் ஹெல்ப் பண்ணா? எங்க அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே. வைசல் சூப்பரா செஞ்சிருக்கீங்க, அருமையா செஞ்சிருக்கீங்க. பாம்பு யார் செஞ்சா? அது வாங்குனது.
அது வாங்கினதா? அது செஞ்சது இல்ல. ஓகே ஓகே, நான் செஞ்சீங்கன்னு நினைச்சேன். ஓகே, இதுல ஹைலைட் பாரு, எல்லாமே சூப்பரா இருக்கு, லைட்டிங் சூப்பரா இருக்கு. இந்த நதியை பிளந்துகிட்டு தண்ணி வழி கொடுக்குதுல நபிக்கு, அந்த இடம் சூப்பரா பண்ணிருக்கீங்க. தண்ணி அப்படியே வழி கொடுக்கறது. அப்புறம் இந்த நீரூட்டு, எத்தனை நீரூட்டு வந்தது? அதுல 12 நீரூற்று அருமையா செக் பண்ணிருக்கீங்க. தண்ணி வழிஞ்சு ஓட்டதெல்லாம் பேப்பர்ல கொடுத்துருக்கீங்க. அருமையா இருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். பேர் என்னம்மா? இஜாஸ் அஹ்மத். இந்த தெருவு ஐஓபி மெயின் ரோடு. ஐஓபி மெயின் ரோடு. சூப்பர். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நாங்க இதோட விளக்கமான வரலாறு சொல்லுவோம். ஓகே, சொல்லுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பிரவுனின் உடலும் பிரான்ஸ் நாட்டு ஆய்வாளரின் உறுதியான கருத்தும். 1981 பிரான்சிஸ்கோ மில்டன் பிரான்சின் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருந்த போது 80களின் கடைசி பகுதியில் பிரவுனின் செல்லத்தை பகுப்பாய்வு கொடுப்பதற்காக தம்மிடம் ஒப்படைக்குமாறு பிரான்ஸ் அரசு எகிப்திடம் கோரிக்கை முன்வைத்தது. இவ்வேண்டுகோளுக்காக பிரவுனின் செல்லத்தை விமானம் மூலமாக பிரான்சிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த விமானத்தை வரவேற்பதற்காக பிரான்சின் அதிபரும் விமான நிலையத்தில் காத்திருந்தார். அமைச்சர்கள் முதல் அதிகாரிகள் வரை அனைவரும் அங்கு பிரசன்னமாகி இருந்தனர். அரசு வரவேற்பளிக்கப்பட்ட பின்னர் ஆய்வகம் நோக்கி பிரவுனின் உடல் ஆய்வகம் நோக்கி கொண்டு செல்லப்பட்டது. தொல்பொருள் ஆய்வாளர்கள், சத்திர சிகிச்சை நிபுணர்கள் என அனைவர்களும் அங்க பிரசன்னமாகி இருந்தனர். சத்திர சிகிச்சை குழுவுக்கு ப்ரொஃபசர் மாரிஸ் புக்கே தலைமை தாங்கினார். பிரவுன் எப்படி மரணம் அடைந்தார் என்பது பற்றிய தகவல்களை கண்டுபிடிப்பதற்காக ஆய்வாளர்கள் பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர். இக்குழுவுக்கு தலைமை வகித்த ப்ரொஃபசர் மாரிஸ் அவர்களும் இப்பணியில் மூழ்கியிருந்தார். நள்ளிரவு கழித்து ஆய்வு முடிவு வெளியாகிறது. உடலில் உப்பு படிந்திருப்பதானது பிரவுன் கடலில் மூழ்கிய மரணமடைந்தமைக்கான சிறந்த சான்றாகும் என்றும், கடலில் மூழ்கிய உடனே இவ்வுடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது என்றும் ஆய்வு முடிவில் குறிப்பிடப்படுகிறது. பின்னர் உடலை பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. கடற்கரையிலிருந்து வெளியேற்கப்பட்டிருந்தாலும் உடல் பழுதடையாமல் எந்த பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்காமல் காணப்பட்டமை பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது. ப்ரொஃபசர் மாரிஸ் பிரவுனின் உடல் கடலில் இருந்து வெளியேற்கப்பட்டமை தொடர்பாகவும் அவ்வுடல் கடற்கரையிலே பாதுகாக்கப்பட்டிருந்தமை தொடர்பாகவும் தனது ஆய்வின் இறுதி அறிக்கையினை தயாரித்தார். அந்த குழுமில் இருந்தவர்களில் ஒருவர் இன்னொருவரின் காதில் மெதுவாக, அவசரப்படாதே, முஸ்லிம்கள் இந்த மம்மி மூழ்கடிக்கப்பட்டதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறினார். ப்ரொஃபசர் மாரிஸ் அவர்கள் அந்த நபர்கள் சொன்னதின் தகவலை ஏற்கவில்லை. பிரவுனை பற்றிய செய்திகளை அறிவதென்றால் கணினி வசதியுடன் நவீன வசதியுடன் மூலமாகவே அறிந்து கொள்ள முடியும் என்று கூறினார். அதாவது பிரவுன் மூழ்கடிக்கப்பட்ட செய்தி பற்றி முஸ்லிம்களுக்கு தெரியும் என்று அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அங்கிருந்த இன்னொருவர் பிரவுன் மூழ்கடிக்கப்பட்ட பின் அவனின் உடல் பாதுகாக்கப்படும் எனவும் முஸ்லிம்களின் அல்குர்ஆனில் கூறப்படுகின்றது என்று கூறினார். இச்செய்தியை கேள்வியுற்ற மாரிஸ் புக்கே அவர்களும் மேலும் திடுக்கிட்டு போனார். இது எப்படி சாத்தியமாகும்? இந்த மம்மியின் உடல் 1898 தான் கண்டுபிடிக்கப்பட்டது. முஸ்லிம்களின் அல்குர்ஆனோ 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே அவர்களிடம் இருக்கின்றது. எகிப்திய பழங்குடி மக்கள் தமது மன்னர்கள் இறந்த பின் அவர்களின் சடலங்கள் கெட்டுவிடாமல் இருப்பதற்காக ஒரு வகை மருத்துவ முறையினை பயன்படுத்தியுள்ளார்கள் என்ற செய்தி சில தசாப்தங்களுக்கு முன்னர் தான் அரேபியர் உட்பட அனைவருக்கும் தெரியவாகிற்று. அதற்கு முன்னர் முஸ்லிம்களுக்கு இந்த மம்மி பற்றிய தகவல் தெரிவதற்கு வாய்ப்பில்லாத போது இது எப்படி சாத்தியமாயிற்று என்று அங்கு கூடியிருந்தவர்களிடம் வினவ ஆரம்பித்தார். ப்ரொஃபசர் மாரிஸ் அவர்கள் அன்று இரவு பிரவுனின் உள்ளுக்கு முன்னால் இருந்து அதை ஆழமாக அவதானிக்க தொடங்கினார். முஸ்லிம்களின் அல்குர்ஆன் இந்த மம்மியை பற்றி பேசுகின்றது என்று அந்த நபர் சொன்ன தகவல் மூசாவை துரத்தி சென்ற அந்த பிரவுன் இதுவாக தான் இருக்க முடியுமோ? முஸ்லிம்களின் முகமது இவரை 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே அழுதிருப்பாரோ? முஸ்லிம்களின் அல்குர்ஆன் கூறும் அந்த மம்மி இதுவாக தான் இருக்குமோ போன்ற வினாக்களை அவர்கள் ஏற்படுத்தியது. மாரிஸ் அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை. தௌராத்தை கொண்டு வருமாறு அங்குள்ளவர்களிடம் மாரிஸ் அவர்கள் வேண்டிக் கொண்டதும் தௌராத் அங்கு கொண்டு வரப்பட்டது. தௌராத்தை படித்தார். பிரவுனின் படைகள் தண்ணீரில் மூழ்கின, அவனும் கடலில் மூழ்கினான், அவர்கள் ஒருவரும் தப்பவில்லை என்பது மாத்திரமே அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இஞ்சியை படித்தார். அதிலும் இவ்வுடல் பாதுகாக்கப்படுவது பற்றி எதுவும் கூறப்படவில்லை. மாரிஸ் அவர்கள் அதிர்ச்சிக்குள்ளானார். பரிசோதனை முடிந்ததும் பிரவுனின் உடல் எகிப்துக்கு கொண்டு வரப்பட்டது. இருந்தாலும் மாரிஸ் அவர்களால் ஒரு நிமிடமேனும் தாமதிக்க முடியவில்லை. இது பற்றி அறிவதற்காக முஸ்லிம் அறிஞர்களை சந்தித்து கலந்துரையாடவென இஸ்லாமிய நாடுகளுக்கு பயணமாக தொடங்கினார். அந்த சந்திப்பிலே அவர் முதலாவதாக வினவியது பிரவுனின் உடல் கடலில் மூழ்கடிக்கப்பட்ட பின் பாதுகாக்கப்படுவது பற்றிதான். அப்போது சபையில் இருந்த ஒருவர் அல்குர்ஆனில் சூரா யூனுஸில் இடம்பெறும் உனக்கு பின் வருவோருக்கு நீ சான்றாக இருப்பதற்காக உன் உடலை இன்று பாதுகாப்போம், மனிதர்களில் அதிகமானோர் நமது சான்றுகளை அலட்சியம் செய்வோராகவே உள்ளனர் என்ற வசனத்தை ஓதி காண்பித்தார். இக்குர்ஆன் எல்லாருக்கும் முன்னால்
சத்தத்தை உயர்த்தியவராக, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், அல் குர்ஆனை நம்பிவிட்டேன் என்று அவர் இஸ்லாத்தை தழுவினார். பின்னர் பிரான்சிற்கு சென்று 10 வருடங்களாக நவீன கண்டுபிடிப்புகள் அல் குர்ஆனுக்கு எவ்வளவு தூரம் உடன்படுகின்றன என்ற ஆய்வை மேற்கொண்டு அல் குர்ஆன், தௌராத், இஞ்சில், நவீன ஒளியில் புனித வேதங்கள் ஒரு ஆய்வு எனும் நூலை வெளியிட்டார். இதை பார்த்த மேற்குலகு அதிர்ந்து போனது. குறுகிய காலத்தில் இப்புத்தகம் விட்டு திரிந்து போனமை குறிப்பிடத்தக்கதாகும். இன்றைக்கும் எகிப்து நூதன சாலைக்கு பல ஆய்வாளர்கள் வந்து செல்வதை காண்கிறோம். இவர்களுள் மாரிஸ் புக்கேல் போன்று படிப்பினை பெற்றவர்கள் காண்பதற்கில்லை என்றுதான் கூற முடிகின்றது. எனவே அல் குர்ஆன் வெறும் விஞ்ஞான உண்மைகளை மாத்திரம் சொல்லவில்லை, மனித சமூகத்துக்கு தேவையான எத்தனையோ அரிய பல வழிகாட்டுகளை சொல்லி தருகின்றது. இதை உணர்ந்து மனித சமூகம் அதை படிக்குமானால் இன்னும் பல மாரிஸ் புகைகள் உருவாகுவார்கள் என்பது திண்ணம் பொருளுக்குரிய அர்-ரஹ்மான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நோட்ஸ்லாம் எங்க இருந்து எடுத்தீங்க? அஜித் நோட் எடுத்தீங்க. ஓகே, சூப்பர், அருமை. எக்ஸ்பிளைன் பண்ணீங்க தெளிவா. வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். உங்க பேர் என்னம்மா? நவ்வார். இந்த தெருவு? பள்ளிக்கூட தெரு. நீங்க என்ன செய்ய சொல்றீங்க, சொல்லுங்க. ஒது செய்ற சுன்னதுகள், சத்தமா பேசணும். ஓகே. கையை கழுவ வேண்டும், வாயை 3 கொப்பளிக்க வேண்டும், மூக்கை கழுவ வேண்டும், மூன்றை 3 வாட்டி கழுவ வேண்டும், கையை முழங்கரைக்கும் கழுவ வேண்டும், தலையை மசூஜ் செய்ய வேண்டும், காதை மசூஜ் செய்ய வேண்டும், காலை மசூஜ் செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அலைக்கும். வலைக்கும் சலாம். நல்லா இருக்கீங்களா? உங்க பேர் என்னம்மா? முஹம்மது மாஜித். சத்தமா சொல்லணும். பேர் என்ன? முஹம்மது மாஜித். எந்த தெருவு? பலஸ் ரோடு. பலஸ் ரோடு. ஓகே. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? சாப்பிடுவது சுன்னத்துகள். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க பாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம லைஃப்ல சில சுன்னத்துகள் சொல்லி தந்திருக்காங்க. அதில் ஒண்ணுதான் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி பிளேட்டு கீழே விருப்பு எடுத்து தான் சாப்பிட வேண்டும். நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி 2 கைகளை மணிக்கட்டு வரை கழுவிட்டு சாப்பிட வேண்டும். நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹ் வல பரக்கத்துல்லாஹ் என்று சூரா ஓதிட்டு சாப்பிட வேண்டும். நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடும்போது ரைட் ஹேண்டால சாப்பிடணும், லெஃப்ட் ஹேண்டால சாப்பிடுறது சைத்தானோட பழக்கம். நம் சாப்பிடும்போது 3 விதம் இருக்கு. ஒரு காலை மடக்கி வைத்து இன்னொன்று காலை குத்தி வைத்து உட்காந்து சாப்பிட வேண்டும். அப்படி இல்லைன்னா அத்து கழித்து முறையிலேயே உட்காந்து சாப்பிட வேண்டும். அப்படி இல்லைன்னா குத்தி வைத்து உட்காந்து சாப்பிட வேண்டும். நம்ம சாப்பிடும்போது தன் பக்கத்துல இருந்து எடுத்து சாப்பிட வேண்டும். இப்போ ஜனங்க 4 பேர் கூட உட்காந்து தன் பக்கத்துல இருந்து எடுத்து சாப்பிட வேண்டும். நம்ம 3 விரல்களாக தான் சாப்பிட வேண்டும். நம்ம நபி 3 விரல்களாக சாப்பிட்டுருக்காங்க. நம்ம சூடாக இருக்கும்போது சாப்பிடக்கூடாது. சூடாக இருக்கும்போது சாப்பிடுறது சைத்தானோட பழக்கம். நம்ம கீழே உணவுப் பொருட்களை எடுத்து சாப்பிட வேண்டும். நம்ம சாப்பிட்டு முடித்த பின் தட்டையை வலித்து நன்றாக கை விரல்களை சூப்பி சாப்பிட வேண்டும். சாப்பிட்டு முடித்த பின் அல்ஹம்துலில்லாஹ் அத்தாமனா சக்கானா வச்ச நாம் நன்முஸ்லிமே இன்ஷாஅல்லாஹ் இந்த சுன்னத்துகளை அனைவரும் ஃபாலோ பண்றவங்களா இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சூடான பொருள் சாப்பிடக்கூடாதா? ஏம்மா சாப்பிடக்கூடாது சூடான பொருள்? சூடாக சாப்பிடுறது சைத்தானோட பழக்கம். நம்ம என்ன செய்யறோம்? ஹோட்டலுக்கு போய் தம்பி சூடா டீ போடுப்பா, அப்படிதானே? அண்ணா நல்லா சூடா ஒரு பரோட்டா போடண, அண்ணன் தோசை நல்லா முருவலா சூடா கொண்டு வாங்கண்ணா, அப்படிதான் கேட்குறோம். சைத்தான வேலை. ஏன்னா குடல் நம்ம மென்மையானது, உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா உறுப்பும் நம்ம மென்மையா இருக்கும். அப்போ அதுக்கு லோடு கொடுக்கக்கூடாது. அதனால ரொம்ப சூடா உள்ள பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மார்க்க ரீதியாகவும் அதான் சரி, அறிவியல் ரீதியாகவும் அதான் சரி. கரெக்டா சொல்லுவீங்க தெளிவா. மாஷா அல்லாஹ். இதெல்லாம் யாருமா செஞ்சது? நானே, அக்கா, அம்மா. ஓகே, சூப்பரா செஞ்சிருக்கீங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உங்க பேர் என்னம்மா? முகமது அசீம். சத்தமா சொல்லுங்க. உங்க தெரு பேரு? பரக்கத் தெரு. என்ன படிக்கிறீங்க? 6th. அருமை, சூப்பர். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? பெரிய கலர்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. மதீனா, இந்த பக்கம் நாட்டுக்கோழி முட்டை, நாட்டுக்கோழி. ஓகே, நாட்டுக்கோழி முட்டையும் நாட்டுக்கோழியும் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா நான் நாட்டுக்கோழி பண்ண வச்சிருக்கேன். நம்ம ஃபீல்டு இல்ல. ஓகே, நீங்க சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஜும்மாவின் சிறப்புகள். வாரத்தில் 7 நாட்களில் மிகவும் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை.
ஏன் வெள்ளிக்கிழமை சிறந்த நாள்னா அப்பதான் ஜும்மா. அந்த ஜும்மா வந்து நம்மளுக்கு பெருநா மாதிரி. அதுலயே நம்மளுக்கு 5 நன்மைகள் கிடைக்கிறது. முதலாவதா வரவங்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, இரண்டாவதா வரவங்களுக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கிறது, மூன்றாவதா வரவங்களுக்கு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கிறது, நாலாவதா வரவங்களுக்கு கோழி கொடுத்த நன்மை கிடைக்கிறது, ஐந்தாவதா வரவங்களுக்கு முட்டை கொடுத்த நன்மை கிடைக்கிறது. நம்மளும் வெள்ளிக்கிழமையை அலட்சியப்படுத்தாமல் கொத்து போகட்டும் பயான்னு சொல்லிட்டோம். இதனா இல்லாம நம்மளும் நம்மை தேடிக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இதெல்லாம் யாருமா செஞ்சது? அம்மாவும் நானும். சத்தமா சொல்லுங்க. அம்மாவும் நானும். அம்மாவும் நானும். அம்மா நீங்க செஞ்சீங்க, அருமையா செஞ்சீங்க. ஜும்மாவின் சிறப்புகள் அதனால எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஜும்மா தொழுகைக்கு 5வது வருபவருக்கு தர்மம் கொடுத்த நன்மை கிடைக்கும், முட்டை தர்மம் கொடுத்த நன்மை. சூப்பர். மதினா தானே அது? மதினா பள்ளிவாசல் தானா? ஓகே. நான் மதினாவும் நினைச்சேன். மனோரா அந்த டூம் புறாயெல்லாம் பார்க்கும்போது பச்சை கலர்லாம் பார்க்கும்போது மதினா மாதிரி தெரிஞ்சது. எனக்கு பள்ளிவாசல். சூப்பர், அருமையாக செஞ்சிருக்கீங்க. அருமை அருமை அருமை. வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உங்க பேர் என்னம்மா? என் பேர் சமீக் ரஹ்மான். எந்த தெருவு? மதீனா தெரு. சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். என்ன செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என்னோட டாபிக் வந்து பாலின் நன்மைகள். அல்லாஹ் தஆலா தன் குர்ஆன்ல சொல்லியிருக்கா, சாணத்திற்கும் ரத்தத்திற்கும் நடுவில் வந்து நான் வந்து பாலை உருவாக்குறேன். அந்த பால் வந்து அந்த பால் ரொம்ப தூய்மையானது அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த பாலை வந்து அல்லாஹ் வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமாக அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருவா. மற்றும் பால் ரொம்ப இனிமையானது, உடலுக்கு ஆரோக்கியமானது. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பாலோடைய சிறப்பு சொல்லியிருக்கீங்க. பால் ஆரோக்கியமானது. அது எந்த பால்னா ஒரிஜினல் பால். இப்போ மார்க்கெட் நிறைய கேள்விப்படுறோம். ஒருத்தன் பால் மாடே வச்சு இல்லை, ஆனால் பால் பண்ண வச்சிருக்கான். ஒரு நாளைக்கு 5000 லிட்டர் டெலிவரி கொடுத்துருக்கான். உள்ள போய் பார்த்தா போலீஸ்லாம் சிஐடிலாம் போய் பார்த்தாக்கா ஏதோ கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி பால் கொடுத்துருக்கான். அந்த மாதிரி பால் கெமிக்கல் கலந்த பாலும் உடம்புக்கு கெடுதல். அதனால பால் சாப்பிட்ற உடம்புக்கு ஆரோக்கியம். அதே சமயத்துல நம்ம பால் செலக்ட் பண்ணி வாங்கணும். கண்ணா முன்னாடி வாங்கக்கூடாது, பார்த்து வாங்கணும். ஓகே. இதெல்லாம் யாருமா செஞ்ச டிராயிங்லாம் வரைஞ்சது? நாங்க 2 பேரும், அப்புறமா எங்க அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே. எல்லாரும் சூப்பரா அமைச்சிருக்கீங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். உங்க பேர் என்னம்மா? ஹசீம் ரஹ்மான். எந்த தெருவு? மதீனா தெரு. ஓகே. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? சூப்பரா பயங்கரமா ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. ஹார்ட் ஒர்க்கு, ப்ராஜெக்ட்லாம் பயங்கரமா இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டா இருக்கு பாக்குறதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. குர்ஆன் ஓதப்படும் வீடு, குர்ஆன் ஓதப்படாத வீடு. குர்ஆன் ஓதப்படும் வீடு பரக்கத்து ஏற்படும், அபிவிருத்தி உண்டாகும், செழிப்பு ஏற்படும். குர்ஆன் ஓதப்படாத வீடு, குர்ஆன் ஓதப்படாத வீட்டில் சைத்தான் குடியிருப்பான், முசீபத்து ஏற்படும், வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும், குழப்பம், சண்டை, நொறுக்கடியான வாழ்வு இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது என்னம்மா அது? குர்ஆன் ஓதப்படாத. குர்ஆன் ஓதப்படாத. எங்க இருக்காங்க அவங்க? குர்ஆன் ஓதப்படாதவங்க எந்த இடத்துல இருக்காங்க? வீட்ல. வீட்டுல இருப்பாங்களா? நரகத்துல இருக்காங்க. நரகம் தானே அது? வேற ஏதாவது இடமா? ஓ, அவங்க ஜாலியா அப்படி இருக்காங்க. குர்ஆன் ஓத அப்படி சொல்ல வரீங்க. குர்ஆன் ஓதுறவங்க வீடு இப்படி இருக்கும். இப்ப புரியுது புரியுது புரியுது. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். இப்ப நீங்க சொல்றதுதான் கரெக்ட். குர்ஆன் ஓதாம படம் பார்த்துக்கிட்டு தெனாவட்டில் இருப்பாங்க. குர்ஆனை தூக்கி மேல வச்சுட்டாங்க, பரண மேல வச்சுட்டாங்க. குர்ஆன் பரண மேல இருக்கு. அதே சமயத்துல ஒட்டடெல்லாம் அடைஞ்சிருக்கு. அங்க ஒட்டடை அடைஞ்ச இருக்கிற இடத்துல தான் குர்ஆன் இருக்கு. குர்ஆனை ஓதாங்க வீட்டுல அப்படி இருக்கு. ஜாலியா தூங்குறாங்க. அந்த லேடி என்ன பண்றாங்க? டிவி பாக்குறாங்களா? இங்க டிவி காணும். பரவாயில்ல, அப்புறம் வாங்கிக்கலாம். பண்றாங்க. மொபைல், ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்காங்க. ஆனா இங்க தொழுவுறவங்க வீட்டை பார்ப்போம். முதல்ல தொழுகாளி வீடு. ஆஹா, மாஷா அல்லா, சூப்பரா சுத்தமா அழகா தொழுகக்கூடிய இடத்துல குர்ஆன்லாம் ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க பூக்கள் வாசம் பளிச்சுன்னு இருக்கு. ப்ளூ கலர் ஃபார்ம்ல இருக்கு. அங்க குர்ஆன் ஓதாதவங்க வீடு ரெட் கலர் ஃபார்ம்ல இருக்கு. சிவப்பு. ரெட்டுனாவே டேஞ்சர் தானே. அருமை. யாருமா செஞ்சது இதெல்லாம்? நானே, எங்க அம்மா, எங்க அக்கா. நீங்க? அம்மா, அக்கா. நீங்க அம்மா அக்கால செஞ்சிருக்கீங்க. நான் எப்படி சூப்பரா செஞ்சிருக்கீங்க. அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. லைட்டிங்கு, பேப்பர் ஒர்க்கு எல்லாம் ப்ராடக்ட் சூப்பரா செஞ்சிருக்கீங்க. அருமையா. வாழ்த்துக்கள்மா.
பெயர், 4 மாங்களோடைய பெயர், ஆ. 4 அபுதாபுடைய பெயர். ஆ. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். தெரியாது சொல்லி எல்லாம் சொல்லிட்டீங்களா? சூப்பரா, அருமை, தெரிஞ்சிருக்க. அருமை. இல்ல யாருமா செஞ்சது? அம்மா செஞ்சாங்க. அம்மாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க அம்மாட்ட வீட்டுல போய். அருமையா செஞ்சிருக்காங்க, அருமையா அழகா இருக்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். உங்க பேர் என்னம்மா? முகமது ரஜீன். எந்த தெருவு? பலியாஸ் தெரு. ஓகே, நான் சத்தமா பேசுறேன். காலையில என்ன சாப்பிட்டீங்க? கலையா உப்மா. உப்மாவா? ஒரு கட்டு லைட்டாவா? ஓகே, நல்லா சத்தமா சொல்லுங்க. நல்லா என்ன செஞ்சிருக்கீங்க? சத்தமா என்ன டீடைல்ஸ்? இங்க வந்து மக்காமரா இருக்கு, தராசு, இங்க ஏதோ பச்சை கலர்ல பால் இருக்கு. என்னம்மா சொல்லுமா, எனக்கு புரியலையா? இது மீசான் தராசு. மீசான் தராசு. ஓ, மீசான்னா தராஸ் தான், தராஸ்னா மீசான் தான். ஓகே, அரபியில சொல்றதா மீசான். சூப்பர். ஓகே, மீசான் தராசு. என்ன சொல்ல வரீங்க? என்ன பாயிண்ட் சொல்லுமா? மீசான் தராஸ் நன்மை. 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 எது நன்மை? ஓகே, அல்லாஹ்வோட வழியில, அல்லாஹ் ரசூல் நம்ம கத்து கொடுத்த வழியில போனா நன்மை. ஓகே, அப்ப இது தீமை. தீமை. தீமை பச்சை கலர்ல இருக்கு, கருப்பு கலர்ல இருக்கணும். எனிவே பாலா தான் கிடைச்சிச்சோ, பரவாயில்ல, சூப்பரா இருக்கு. சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க? நன்மை தீமை பத்தி சொல்லுங்க பாப்போம். இது நன்மை செஞ்சவங்களுக்கு சொர்க்கம். ஓகே, சூப்பர். தீமை செஞ்சவங்களுக்கு சொர்க்கம். நரகம். நரகம். தீமை செய்ய சொர்க்கம் கிடையாது. அப்படி பிளாக் எல்லாம் ஏற முடியாது, அங்கெல்லாம் கரெக்டா இருக்கும். இந்த திராசு மாதிரி சூப்பரா அங்க உள்ள திராசு எல்லாம் ஏமாத்த முடியாது. அங்கெல்லாம் ஹை டிஜிட்டல். நல்லவங்க மட்டும் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், கெட்டவங்க எல்லாம் அல்ல நரகத்துல போட்டுருவோம். அதனால பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்களை ஏமாத்தக்கூடாது, திருடக்கூடாது. அதான் நன்மை செய்யறவங்க, அங்க போய் சொர்க்கம் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் யாருமா செஞ்சது? எங்க அம்மாவும் நானும். நீங்களும் அம்மா சூப்பரா செஞ்சிருக்கீங்க. கோல்டு கலர்ல அருமையா, கோல்டு இருக்கிற தராசு தான் பாத்துக்கிட்டு, தராசே கோல்டு இன்னைக்கு தான் பாக்குறேன். அருமையா இருக்குமா, தேங்க்ஸ், சூப்பர்மா. தம்பிட கொடுங்க செல்லக்குட்டி. அஸ்ஸலாமு அலைக்கும். முகம் தெரியலாமா? அப்படி வாமா கொஞ்சம். ஓகே, உங்க பேர் என்ன? ஓகே, எந்த தெரு? ஓகே, பழையாஸ் தெரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். தண்ணீர், பால், தேன், மாதுளை பழம், பேரிச்சை பழம், அத்தி பழம், காளான், வலி, திராட்சை, பார்லி. சுண்ணத்தான உணவு. தண்ணீர், பால், தேன், மாதுளை பழம், பேரிச்சப்பழம், அத்திப்பழம், காளான், ஆலிவ் ஆயில், திராட்சை, பார்லி. சூப்பர். இதெல்லாம் யாருமா சொன்னா? இதெல்லாம் சத்தான உணவுன்னு யார் சொன்னா? சுண்ணத்தான உணவு யார் சொன்னா உங்களுக்கு? உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் யாரு வரைஞ்சதுமா? ஓகே, இதெல்லாம் யாரு வரைஞ்சது? ஓகே, எல்லாருக்கும் சூப்பர் வாழ்த்துக்கள். எல்லாம் அருமையா இருக்கு. ஓகேவா? தம்பிட்ட கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். நல்லா இருக்கேம்மா. ஓகே. பேர் என்ன? முகமது இம்ரான். முகமது இம்ரான். எந்த தெருமா? கீழ்புது தெருவு. ஈபி தெரு. கீழ்புது தெருவு. கீழ்புது தெரு. சூப்பர். என்ன செஞ்சீங்க? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சூப்பர் தெளிவா. துவா கபலாகும் நேரங்கள். துவா கபலாகும் நேரங்கள். துவா கபலாகும் நேரங்கள் என்னென்ன இருக்கு? சொல்லுங்க. மழை பெய்யும் போது, தொழுவும் போது, சஜிதாயம் செய்யும் போது, நோம்பு திறக்கும் போது, பயணம் செய்யும் போது, தன் பெற்றோர்களுக்கும் தொழில்களுக்கும் துவா செய்யும் போது ஆகிய இந்த 6மே அந்தந்த நேரங்கள் துவா கபலாகும் நேரங்கள் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்ல விஷயம், மக்கள் நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. நோன்பு திறக்கும் பொழுது துவா கபலாவது எனக்கு தெரியும், சுஜூதுல துவா கபலாவது எனக்கு தெரியும். ஆனா இப்ப நான் புதுசா தொழுகும் போதெல்லாம் துவா செய்யாது நல்லா கபல் செய்வான் நமக்கு தெரியும். ஆனா எனக்கே தெரியாத செய்தி இப்பதான் பாக்குறேன். நீங்க சொல்லியிருக்கீங்க மழை பெய்யும் போது துவா கபல் ஆகும். அது இப்பதான் எனக்கே தெரியுது. அது எனக்கு முன்னாடி தெரியல. அப்ப இந்த பேர் பொருள் காட்சி இருக்கிறது நம்ம தெரியாத நமக்கு நிறைய விஷயங்களை தெரியறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு. பயணம் செய்யும் போது பயணம் செய்யும் பொழுது நம்ம பயணம் செய்ய ஜாலியா ஒரு சுண்டல் பாக்கெட் வாங்க, ஒரு சிப்ஸ் வாங்க, அப்படி ஜாலியா சாப்பிட்டு போவோம். ஆனா அப்ப துவா கபலாகப்படுது. ஆனா துவா செய்யலாம். மழை பெஞ்சா என்ன செய்வோம்? மாப்பிள ஒரு பக்கோடா வேண்டோடா, அந்த முறுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வா சாப்பிடுவோம், அப்புறம் மைண்டு போவோம். ஆனா துவா செய்யணும். துவா கபலாகக்கூடிய நேரம் மழை பெய்யும் நேரம். அருமையா சொல்லிருக்கீங்க, புது செய்தி. ஏன்னா நானும் தெரிஞ்சிருக்கேன். தேங்க்யூ. அருமை. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். நமக்கு பேர் என்னம்மா? முகமது சகீம். இந்த தெருவு? ஐஓபி மெயின். ஓகே, என்ன செஞ்சிருக்கீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை. சொல்லுங்க. அப்துல்லா, அப்துல் முத்தலீப், ஆஷிம், அப்துல் முனாஃப், குசாய், இலாஃப், முர்ரா, கஹாஃப், லுஹாய், நாலிஃப், பஹர், மாலிக், மஹர், கினானா, குஜைமா,
முத்ரிகா, இலியாஸ், நலர், நிஜார், முஹாத், அத்னன், தாய்வலி, ஆமினா, வஹாப், அப்துல் முனாஃப், ஜிஹ்ரா, கிலாஃப். தந்தை வலியும் தாய் வலியும் என்பவரில் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14 மனைவியார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைந்த போது உயிரோடு இருந்தவர்கள் மனைவியார்: ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா, இந்தா என்ற உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் பின்த் ஜாயிஷ் ரலியல்லாஹு அன்ஹா, ஜிவ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா, கதீஜா ரலியல்லாஹு அவர்களும் ஜைனப் பின்த் குஜைமா ரலியல்லாஹு ஆகிய இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்திலே இறந்து விட்டனர். இவர்கள் அனைவரும் சுவனத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருப்பார்கள். இவ்வாறு 11 மனைவியார்களை திருமணம் செய்து கொள்ள அல்லாஹ் அனுமதி அளித்தான். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, இதெல்லாம் யாருமா செஞ்சது? எங்க மாமா செஞ்சாரு. யாரு? மாமா. மாமாவா? நீங்களும் மாமா செஞ்சீங்களா? அருமை. ஆக்சுவலாக அந்த ரோலிங் சிஸ்டம் போட்டு அந்த ஆர்டர் பிரகாரம் நேம் எல்லாம் கலெக்ட் பண்ணி சூப்பரா செஞ்சிருக்கீங்க. அருமை, வாழ்த்துக்கள்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். உன் பேர் என்னம்மா? அஹ்மத் ஃபகீர். எந்த தெருவு? பலியாஸ் தெரு. என்ன ஊரு? திருவாதுரை. எந்த மாவட்டம்? மயிலா மாவட்டம். மயிலாடுதுறை மாவட்டம். மயிலா மாவட்டம் இல்ல, மயிலாடுதுறை மாவட்டம். எந்த வட்டம்? அது குத்தாலம் வட்டமா வருது? குத்தாலம் தானே? குத்தாலம் வட்டம். சின்ன சின்ன செயலாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? சொல்லுங்க, என்ன செஞ்சிருக்கீங்க? மதீனா. மாஷா அல்லாஹ். 4 மினாரா. மினாரானா என்னம்மா? மினாரானா மதீனா பக்கத்துல இருக்குது. மினாரானா தூண் பெருசா தூண் இருக்குல்ல, மினாராம்பாங்க. கொஞ்சம் இப்படி வந்து மறைக்குது எனக்கு. அப்போ 2 பேருமா வருவீங்க. சொல்லுங்க. நபிகள் இறந்து போன பேர்னா மதீனா. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், மதீனா வந்து அது சுன்னத் மாதிரி. எல்லாம் ஹஜ்ஜுக்கு வரவங்கலாம் மதீனாவுக்கு தொழுன்னு ஆசைப்படுவாங்க. அப்படியே பார்த்துட்டு போற ஆசைப்படுவாங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், என்ன கஷ்டம் இருந்தாலும் மதீனா அல்லாஹ் வந்து தீர்த்துருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையா சொன்னீங்க, ரொம்ப அருமையா செஞ்சிருக்கீங்க. உங்களோட டிராயிங் கூட ஒரு ப்ராப்பர்ட்டி அருமையா இருக்கு. இதுல யாருமா செஞ்சது? நானும் அத்தாவும். ப்ரொஜெக்ட்னா ப்ரொஜெக்ட், முறையான ப்ரொஜெக்ட். லைட்டிங் எல்லாம் பக்கா கொடுத்துருக்கீங்க. கரண்ட் எங்க இருந்து? ஜெனரேட்டர் வச்சிருக்கீங்களா? பேட்டரியா? பேட்டரி. ஓகே, சூப்பர். இந்த மாதிரி கண்காட்சி எல்லாம் மாணவர்கள்லாம் ஈடுபடும் பொழுது இந்த சயின்ஸ் சேர்ந்து வளருது. எப்படி ஒயர் கனெக்ஷன் கொடுக்கறது, எப்படி டெக்கரேஷன் பண்றது, எப்படி எதை வெட்டுறது. அருமை. யார் செஞ்சீங்க இது? நானும் அத்தாவும். நீங்களும் உங்க அத்தாவும் செஞ்சீங்க. அந்த அளவுக்கு நல்லா கடினமா உழைச்சிருக்கீங்கன்னு தெரியுது. நல்லா இந்த வேலைப்பாடுலாம் பார்க்கும் பொழுது இது செய்யறது அவ்வளவு ஈஸி இல்ல. ரொம்ப அருமையா செஞ்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பேர் என்னம்மா? சாஜிரா நஸ்ரி. எந்த தெருவு? ஐஓபி மெயின் ரோடு. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? பெரிய ப்ராஜெக்டா இருக்கும் போல இருக்கு. சொல்லுங்க. ஹீரா குகை. நான் எடுத்து ஹீரா குகை. இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன் ப்ராஜெக்ட்ல. இங்கேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதில் நபி பெற்றம் என்று சொல்லப்படுகிறது. குர்ஆனில் உள்ள முதல் 5 வசனங்கள் அங்கேதான் அருளப்பட்டது என்று மக்காவில் உள்ள எல்லா இடங்களும் மாற்றியமைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை 1400 ஆண்டுகளுக்குரிய இதுவரைக்கும் மாற்றப்படாத இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் இதான் ஹீரா மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவம் இருந்த போது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கரடு முழுதான பாதையில் கூட நபிமார்களுக்கு உணவு அளித்து கொண்ட போது அல்லாஹ் தன்னுடைய சாமி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்து கூறினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹீரா குகையெல்லாம் நேர்ல பார்த்தது இல்ல. நான் அப்படியே நீங்க முதல்ல தொட்டு பாத்துக்குவா. ஹீரா குகை. அருமை. அது யாருமா? தம்பிட மைக்க கொடுங்க. யாருமா? அக்கா இருந்தா நான் வந்து வரமாட்டீங்களா? அக்கா கிட்ட ஒட்டிக்கிட்டே இருப்பீங்களா? பாசக்கார புள்ள. இதுல யாருமா செஞ்சது? அம்மா, மாமா, அத்தா. அப்பா, மாமா, அத்தா. சூப்பரா செஞ்சிருக்கீங்க. நல்ல லைட் செட்டப்பு. ஹீரா குகையை அப்படியே கிட்டத்தட்ட நேர்ல பாக்குற மாதிரியா இருக்கு.
அதுக்குள்ள இதெல்லாம் அருமையா செஞ்சீங்க, சூப்பரா செஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள்ப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். உங்க பேர் என்னம்மா? இர்ஃபானா. எந்த தெருவு? மேலவீதி தெரு. அத்தா பேருமா? நிசார் அகமது. ஓகே, என்ன செஞ்சிருக்கீங்க? அல்லாவோட திருநாமம், அல்லாவோட 99 பேர்கள். அப்படியே சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து இந்த அல்லாவோட 99 பேரை மனப்பாடம் பண்ணா சொர்க்கம் செல்லலாம். ஒரு நேமுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப புதுசா பேர் வைக்கிறதுக்கு பதிலா அல்லாஹோட பேரை வைக்கலாம். அர் ரஹ்மான், அர் ரஹீம், இது மாதிரி ஒரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். இதெல்லாம் யாருமா செஞ்சது? அக்காவும் நானும். அக்காவும் நீங்களும் அருமையா செஞ்சிருக்கீங்க. எல்லாம் அல்லாவுடைய பெயர்கள்லாம் பூ போல பூத்து குலுங்குது. பார்க்கறது அவ்வளவு அழகா இருக்கு. லைட்டிங் சூப்பர், அருமை அருமை. வாழ்த்துக்கள்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். உங்க பேர் என்னம்மா? அனீஸ் ஃபாத்திமா. அனீஸ் ஃபாத்திமா. உங்க இந்த தெருவு? ஹாஜியார் தெரு. ஹாஜிரா தெரு. ஓகே. அத்தா பேர் என்ன? இஸ்மாயில். ஓகே, என்னம்மா செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. ஷார்ட்ஸ் பார்ப்பதின் தீங்குகள். ஷார்ட்ஸ் டிஎஸ் பார்ப்பதும் தீங்குகள். ஓ, ஷார்ட்ஸ் தானா? நான் ஷார்ட் டிஎஸ்ன்னு படிக்கிறேன். அதை தங்கப்ப தக்கம் ஷார்ட்ஸ். ஓ, டீக்கு யாருக்கு ஸ்பேஸ் விட்டீங்க? பரவாயில்ல, தானா விழுந்துருச்சு. அது ப்ராப்ளம். ஓகே, சொல்லுங்க பாப்போம். சார்ஜ் பார்ப்பதின் தீங்குகள். சார்ஜ் என்கின்ற இந்த வீடியோக்களை பார்ப்பதால் மூளைக்கு பெரிய ஆபத்து உண்டாகின்றது. இதனால் நிபாபைன் என்கின்ற திவரம் சுரக்கின்றது. மூளைக்கு மண் சோர்வு, கண் எரியும் மற்றும் அரிப்பு தொடரும். கண் சோர்வு, கோபம், மங்கள் பார்வை, வாய்வின்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷார்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுனால என்னென்ன நடக்கும்? சத்தமா சொல்லலாம். மூளைக்கு பெரிய ஆபத்து உண்டாகின்றது. மூளைக்கு கெடுதல். ஓகே, பார்வை கெட்டு போவோம். நம்ம என்ன செய்யறோம்? ராத்திரி 12 1 மணி வரைக்கும் இந்த வெத்தலையில சுண்ணாம்பு தடவோம்ல, அது மாதிரியே தடவிக்கிட்டு வருவோம். மொபைலும் தெரிஞ்சு போயிடும், விரல் தெரிஞ்சு போயிடும். அப்படி செய்யக்கூடாது. எல்லாத்தையும் நன்மைக்கு, அறிவியல் வளர வளர நன்மைக்கு தான் பயன்படுத்திக்கணும். புரியுதா? நம்ம டைம் பாஸ் பண்றது, பொழுதுபோக்குக்கு அதை பயன்படுத்தக்கூடாது. மொபைல் இருக்கு, நல்ல விஷயம் தான். அது ஒருத்தவங்க பேசுறதுக்கு, வெளிநாடுகள் விஷயம் தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். அதே சமயத்துல அளவு மீறக்கூடாது. கண்ணுக்கு கெடுதல், ஞாபக மறதி அதிகமா வரும், படிப்பு குறைஞ்சிடும். முக்கியமா படிப்பு ரொம்ப குறைஞ்சிடும். படிப்பு என்னாவும் குறையும். மொபைல் யூஸ் பண்ண படிப்பு குறையும். அப்படிங்கிறதுனால அந்த தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இல்ல யாருமா செஞ்சது? சின்னம்மாவும் அம்மாவும் செஞ்சு. சின்னம்மாவும் அம்மா. அப்ப நீங்க ஒண்ணும் செய்யல, நாங்க இதுல டைம் பாஸ். ஓகே, அருமையா செஞ்சிருக்கீங்க. சின்னம்மா, அம்மா எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உங்க பேர் என்னம்மா? ரஸ்மியா. எந்த தெருவு? ஐஓபி மெயின் ரோடு. மெயின் ரோடு. அத்தா பேர் என்னம்மா? முகமது ரியாவுதீன். ஓகே, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? மெஹராஜ் பயணம். மெஹராஜ். சொல்லுங்க. இப்ப நவுந்து வாமா, தெரியும் நீங்க மறைச்சுக்கிறீங்க. இப்பதான் சூப்பரா தெரியுது. ஓகே, சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மெஹராஜ் பயணம். இந்த காலத்துல தான் விண்ணுலக பயணம் வந்து சாத்தியம் சொல்றாங்க. ஆனா 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் குர்ஆன் கூறுகிறது. விண்ணுலக பயணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து புராக் என்ற வாகனத்தில் பைத்துல் முத்தகாஸ் வரையும் பயணம் செய்தார்கள். அதற்கு பிறகு பைத்துல் முக்கத்தாஸ் 1,24,000 நபிமார்களுக்கு வந்துட்டு இமாமாக நின்று தொலை வைத்தார்களாம். அதற்கு பிறகு 7 வானங்கள் சென்றார்கள். ஒவ்வொரு வானத்தில் ஒவ்வொரு நபிமார்களையும் சந்தித்தார்கள். 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். அந்த வானத்தில் மஸ்ஜித் 70,000 மலக்குகள் இறைவனை தஸ்பீ சென்று கொண்டே இருந்தனர். அதற்கு பிறகு லைலத்துல் முக்கத்திஸ் பாலத்தை கடந்து அல்லாஹுவை சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தான். தொழுகையின்மை கடமையாகுது, 50 வக்து கடமையானது. இதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களோட இவ்வளவு தொழ மாட்டார் என்று சொன்னார்கள். அல்லாஹ் கிட்ட போய் குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னார்கள். நம் மீது 5 வக்துகள் கடமையாகப்பட்டது. யார் 5 வக்து பேணுதலாக தொழுகிறாரோ அவர்களுக்கு 5 நன்மை கிடைக்கின்றது. முதல் வானத்துல வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சென்றாங்க. 2வது வானத்துல வந்துட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாமும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் சென்றாங்க. 3வது வானத்துல வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சென்றாங்க. 4வது வானத்துல வந்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சென்றாங்க. 5வது வானத்துல வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சென்றாங்க. 6வது வானத்துல வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்றாங்க. 7வது வானத்துல வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சென்றாங்க. அருமை. ரசூலுல்லாஹ் மெஹராஜ் பயணத்தை பத்தி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தெளிவா அழகா சொல்லியிருக்கீங்க. மெஹராஜ் பயணங்கிறது அல்லாஹுக்காக ரசூல்லா போன ஒரு பயணம். அல்லாஹ்வுடைய கட்டளையின் படி மேராஜ் ரசூல்லா போனதுல நிறைய நன்மைகள் இருக்கு. அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. சூப்பரா இருக்கு. ப்ராஜெக்ட் யாருமா செஞ்சது? அம்மாவும் நாங்க 2 பேரும் செஞ்சோம். அம்மாவும் நீங்க 2 பேரும்.
இது யார் தோழியா? ஐயோ சூப்பர். இது மாதிரி எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். அருமையா செஞ்சிருக்கீங்க. தேங்க்ஸ்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உங்க பேர் என்னம்மா? சாஃபிஹா. எந்த தெருமா? பழையாசல் ரோடு. அத்தா பேர் என்னம்மா? சாதிக் பாஷா. வேகமா சத்தமா பேசணும். காலை சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இட்லி. இட்லியா? ஒரு 20 சாப்பிட்டுருப்பீங்களா? 1-2 தான். ஓகே, சொல்லுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன சொல்ல போறீங்க? பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குர்ஆனில் கூறப்பட்ட 25 நபிமார்களின் பெயர்கள்: ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஷீப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், துல்கிஃப்ல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம், அல்-யஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அவர்கள். இதெல்லாம் யாருமா செஞ்சது? நானா, அம்மா, மச்சி. நீங்க அம்மா, மச்சி. யாருமா? மச்சி. மச்சி. நீ உங்களுக்கு அம்மாவுக்கு மச்சிக்கலாம் ஒரு தேங்க்ஸ். ஏன்னா சூப்பரா செஞ்சிருக்கீங்க. அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சூப்பரா. ஓகேவா? சூப்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உங்க பேர் என்னம்மா? தசீஃபா. அட சத்தமா சொல்லுமா, காதல விடலம்மா. தசீஃபா. ஓகே. உங்க எந்த தெருவு? பள்ளியாசல் தெரு. பள்ளிவாசல் தெரு. ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ற மாதிரி தெரியுது. பள்ளிவாசல் தெருவா அதே சொல்லணும். ஓகேவா? என் அத்தா பேர் என்னம்மா? தஸ்லீம். ஓகே. என்ன செஞ்சிருக்கீங்க? மீசான் தராஸ். மீசான் தராஸ். தராஸ் என்ன, மீசான் என்னம்மா? என்னன்னா நன்மை தீமைன்னு இருக்கும். அப்படி இல்ல, தராசுனால மீசான் தான், மீசான்லாம் தராஸ் தான். அதாவது தராசு அரபியில மீசான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, சொல்லுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தராசு என்ன சொல்றீங்க? மீசான் நன்மை தீமை 2 இருக்கும். நன்மை செஞ்சா நன்மை திராஸ் அதிகமாகி நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம். தீமை திராஸ் அதிகமாகி நம்ம நரகத்துக்கு போவோம். அதாட்டி எல்லாருமே உதவி செய்யுங்க. எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீசான் தராஸ் அல்லாஹ் வந்து நம்மளுடைய நன்மை தீமைகளை அளக்கக்கூடிய எடை போட்டு பாக்குற ஒரு தராசு. ஓகேவா? நல்லா செஞ்சிருக்கீங்க. அந்த இது நன்மைகள்லாம் கலர்ஃபுல்லா போட்டிருக்கீங்க. கிரீனு, ரெட்டு, ஒயிட்டு, பிளாக்னு. ஆனா தீமைகள் பாருங்க எல்லாம் பிளாக் கலர்ல கருத்து போய் கிடக்கு. நன்மைகள் தான் கலர்ஃபுல்லா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நிறைய நன்மை செய்யணும், தீமை செய்யக்கூடாது. தீமை செஞ்சா அல்ல அடிப்பான். தராசுலாம் தெரிஞ்சு போயிடும். நம்ம நினைக்க யாரும் பார்க்கல நினைப்போம். நைஸா ஒரு முட்டாய் ஆட்டை போட்டுருவோம் அண்ணன்ட்டு இருந்து. ஆனா எல்லாம் பார்ப்பான், தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? நம்ம யாரையும் ஏமாத்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, 5 நேரமும் தொழுதுக்கணும். ஓகேவா? அப்பதான் நம்ம இந்த தராசு வைட்டா அப்படி இருக்கும். ஓகேவா? ஓகே, சூப்பர். எல்லாம் யாருமா செஞ்சது? நானு, எங்க அத்தா, அம்மா, எங்க அக்கா. ஓகே, அருமையா செஞ்சிருக்கீங்க. தராசு நன்மைகள்லாம் கலர்ஃபுல்லா போட்டிருக்கீங்க. அருமை அருமை அருமை. சூப்பர். ஓகேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உங்க பேர் என்னம்மா? லத்தீஃபா ஷாஃபி. அத்தா பேர் என்னம்மா? முகமது நாசிர். ஓகே. என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சந்தர்ப்ப துவாகள். எல்லா சந்தர்ப்பத்திலும் ஓதும் துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கார்கள். எதுவும் ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா, கோபம் வந்தா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நேரமான இடத்தில் ஏறும் போது அல்லாஹு அக்பர், இறங்கும் போது சுபஹான் அல்லாஹ், கவலை வந்தா இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், வழி அனுப்பும் போது ஃபி அமானில்லாஹ், சந்தோஷமான விஷயத்தில் அல்ஹம்துலில்லாஹ், உதவி செய்தால் ஜஸக்கல்லாஹ் ஹைர், பாவம் செய்தால் அஸ்தோஃபில்லா, பரக்கத் செய்தால் பாரக்கல்லாஹ் ஃபீ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதெல்லாம் யாருமா செஞ்சது? அக்காவும் எங்க அம்மாவும். அக்காவும் அம்மாவும். நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்களாம் செஞ்சீங்க. நீங்க ஹெல்ப் பண்ணீங்களா? அம்மாவுக்கு அக்காவை ஹெல்ப் பண்ணீங்களா? ஓகே, அதான் நல்ல பிள்ளை. அருமையா செஞ்சிருக்கீங்க. சூப்பர். ஓகேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உங்க பேர் என்னம்மா? சஃபியா. எந்த தெருவு? ஹாஜா தெரு. அத்தா பேரு? சாகுல் ஹமீத். சாகுல் ஹமீத். ஓகே, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. நான் அல்லாஹ்வின் 99 பெயர்கள் செஞ்சிருக்கேன். அல்லாஹ்வுடைய 99 பெயர்கள். ரெடி, ஸ்டார்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் செய்திருக்கிறது அல்லாஹ்வின் 99 பெயர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மாலிக், அல் குத்தூஸ், அஸ்ஸலாம், அல் முமின், அல் முஹைமின்,
அல் அசீஸ், அல் ஜப்பா, அல் முத்தகப்பீர், அல் ஹாலிக், அல் பாரிக், அல் 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 வஹா, அல் ரஜா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய 99 சிறு பெயர்களையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அருமை, வாழ்த்துக்கள்மா. இதெல்லாம் யாருமா எழுதுனது? யாரும் ரெடி பண்ணதுமா? எங்க அம்மா, எங்க சித்தி, நான். அம்மா, சித்தியா? அவங்க அம்மாவா? உங்க அம்மாவா? அம்மா, சித்தி, நான். நீங்களும். ஓகே, சூப்பரா எழுதி. அரபு ஹேண்ட் ரைட்டிங்லாம் அருமையா இருக்கு. பிரிண்டட் போட்ட மாதிரியே ஒரிஜினாலிட்டி அரபிக் சூப்பரா எழுதிருக்கீங்க. வாழ்த்துக்கள், அருமையா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உங்க பேர் என்னம்மா? ஆலியா. அத்தா பேர் என்னம்மா? முஜிபுர் ரஹ்மான். எந்த தெருவு? ஹாஜிவா தெரு. ஓகே, சூப்பர். என்னம்மா செஞ்சிருக்கீங்க? அல்லாஹ்வின் ஆற்றல் அல்லது மனிதர்களின் உறுப்புகள். சொல்லுங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்க நஹ்மத்னா வீடு, காரு, சொத்து நினைச்சிருக்கீங்க. ஆனா அல்லாஹ் கொடுத்த நஹ்மத் தான் உடல் உறுப்புகள். கண்ணு இல்லாதவங்களுக்கு தான் கண்ணோட அருமை தெரியும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள் கொடைக்கு நன்றி செலுத்தணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதுல முக்கியமா என்னுடைய மனசை தொட்ட விஷயம் எதுன்னு கேட்டாக்கா, கண் இல்லாதவங்களுக்கு தான் கண்ணோட அருமை தெரியும். நமக்குலாம் அல்லாஹ் வந்து கண்ணை கொடுத்துருக்கான். கண்ணு இல்லாதவங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டா தான் தெரியும் ஒரு நிமிஷம், ஒரு நொடியோட வலி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மைக் இப்படி இருக்கு, பில்டிங் இப்படி இருக்கு, பஸ் இப்படி இருக்கு, கார் இப்படி இருக்கு, ப்ளூ கலர் இப்படி இருக்கும், பிளாக் கலர் இப்படி இருக்கும், கை இப்படி இருக்கும், கால் இப்படி இருக்கும், அம்மா அப்படி இருப்பாங்க, அத்தா அப்படி இருப்பாங்க, எல்லாமே நமக்கு தெரியும். வாழைப்பழம் அப்படி இருக்கும். இந்த கண் இல்லாதவங்களுக்கு எதுவுமே தெரியாது. உலகம் எப்படி இருக்கும், பஸ் எப்படி இருக்கும், கார் எப்படி இருக்கும், எதுவுமே தெரியாது. சாப்பாடு எப்படி இருக்கும், தோசை எப்படி இருக்கும், எதுவுமே தெரியாது. கையால பார்த்து உணர்ந்து பார்ப்பாங்க. அப்ப எல்லாம் நமக்கு எவ்வளவு நேமத்தை கொடுத்துருக்கான் பாருங்க. கண்ணு கொடுத்துருக்கானா அதெல்லாம் கோடி கோடி, எத்தனை மில்லியன் காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. சில பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, மில்லியனர்லாம் இருக்காங்க, கண்ணு இல்லாம இருக்காங்க. அவங்க காசை கொடுத்து கண்ணை வாங்க முடியாது. அல்லாஹ் கொடுக்குற நேமத்து, கை, காலு, உடம்புல எல்லா உறுப்பும் அப்படித்தான். சூப்பரா சொன்னீங்க, அருமை, சூப்பர்மா. யாருமா செஞ்சது இதெல்லாம்? நானே, எங்க அம்மா, எங்க பெரியம்மா. ஓகே, அருமையா செஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா. சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்ட். ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். உங்க பேர் என்ன? அஹ்மத் ஜாசிம். எந்த தெருவு? இந்த பள்ளிவாசல் தெருவு. பள்ளிவாசல். என்னம்மா செஞ்சிருக்கீங்க நீங்க? சொல்லுங்க. அரபி மாதங்க 12. சொல்லுவீங்களா? சொல்லுங்க. அரபி மாதங்க 12. முகரம், ஷஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல்லாஹி, ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல்லாஹி, ரஜப், ஷாபான், ரமலான், ஷவ்வல், துஹைதா, துஹத். அஸ்ஸலாமு அலைக்கும். அரபில மாசங்கள் சொன்னீங்கல்ல, இந்த மாசம் என்ன மாசமா? செவ்வாய். சஃபருடைய மாசம். செவ்வாயா? செவ்வாய், புதன், வியாழன் வேற. இது சஃபருடைய மாசம் அரபில. ஓகேவா? அருமையா பண்ணீங்க. மாசங்கள் அழகா சொன்னீங்க. நல்லா இது பண்ணி. யார் யார் பண்ணீங்க முதல்ல இதெல்லாம் ஒர்க்லாம் பண்ணீங்க? அம்மா, அத்தா. அம்மா, அத்தா. நீங்க ஹெல்ப் பண்ணீங்களா இல்லையா? அடியே விளையாட போட்டீங்களா? ஹெல்ப் பண்ணீங்கல்ல? ஓகே, சூப்பர். அம்மா, அத்தாவை எப்போதுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உங்க பேர் என்னம்மா? சஃபிகா. எந்த தெருவு? பரக்கத் தெரு. அத்தா பேர் என்னம்மா? ஆஜகமால். ஓகே, என்னம்மா செஞ்சீங்க? சொல்லுங்க பாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வேதங்கள் 4. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருளப்பட்ட வேதம் தௌராத். தாவூது அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு இதெல்லாம் யாருமா செஞ்சது? எங்க அம்மாவும் நான். உங்க அம்மா நீங்க சொன்னீங்களா? சூப்பரா செஞ்சிருக்கீங்க. அம்மா செஞ்சிருக்கீங்க. அருமை, வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உங்க பேர் என்னம்மா? முஸ்பிரா. எந்த தெருவு? திருவாதர். அத்தா பேர் என்ன? கஜினி முகமது. நீ நிக்கிறியா உட்காந்துருக்கியால? நிக்கிறியா? குட்டி புள்ளியா நீனு? நான் உட்காந்துருக்கேன் நினைச்சேன். அருமையா செஞ்சிருக்கீங்க. என்னம்மா செஞ்சிருக்கீங்க? சொல்லுங்க பாப்போம். முஹரம், ஷஃபர், சத்தமா சொல்லணும். நபிகுல்லாஹி, ஜமாத்துல்லாஹி, ரஜப்,
Sabuba, Lamana, Kulhad, Shabba, Kulhada, Kulhad. Assalamualaikum. ஓகே, இதெல்லாம் யாரும்மா செஞ்சது? எங்க அக்கா. அக்கா, நீங்களே செஞ்சீங்களா இல்ல அக்கா மட்டும் வேலை வாங்கினீங்களா? நீங்களே ஹெல்ப் பண்ணீங்களா? ஓகே, அக்காவுக்கு எப்ப ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? சூப்பரா செஞ்சிருக்கீங்க, அழகா செஞ்சிருக்கீங்க. அப்படியே பார்க்க நேச்சுரலா இயற்கை சீன் அப்படியே மூணாறுல நிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. அப்படியே மேகம்லாம் பறக்குது. சூப்பர், அருமை. வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். பேர் என்னம்மா? நபீலா. எந்த தெருவுமா? பள்ளிவாசல் தெரு. அத்தா பேரு? ஜகபர் அலி. ஓகே, என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். யூனுஸ் நபி வரலாறு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துன்னூன் மீனுடைய நபி யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்த நேரத்தில் அல்லாஹ் செய்த பிரார்த்தனை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன். பொருள், உன்னை தவிர வணக்கத்தை கூறியவன் வேறு யாரும் இல்லை, நீ தூயவன், நான் அநீதி இழந்தோரில் ஆகிவிட்டு என்பதை கூறி ஒரு முஸ்லிமை பிரார்த்தினார். அல்லாஹ் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு இருப்பதில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீன் வயிற்றுல இருந்த நபி எந்த நபி? யூனுஸ் நபி. யூனுஸ் நபி ஒரிஜினல் மீன் வயிற்றுல இருந்தாங்க. இந்த மாதிரி மீன்ஸ் நானே உட்காந்துருப்பேன். பார்க்க ஜோதா அழகா இருக்கு. யூனுஸ் நபி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஒரிஜினல் இதுல அல்லாவோட நேம், அல்லாஹ் வந்து அவங்களை காப்பாத்தினா. அல்லாவுடைய நாட்டா இருந்தா எல்லாம் காப்பாத்துறது எல்லாம் அல்லா கையில இருக்கு. அப்படி இருந்து சூப்பர் அருமையா இருப்பீங்க. மீன் நல்லா எக்ஸ்பிளைன் நல்லா சூப்பரா பண்ணிருக்க. அருமையா இருக்கு. இதெல்லாம் யாருப்பா செஞ்சது? அண்ணன், அம்மா, நானு. அண்ணன், அம்மா, நீங்க. அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் போடுங்க, அம்மாவுக்கு ஒரு தேங்க்ஸ் போடுங்க, உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் நான் போட்டுறேன். ஓகேவா? அருமையா செஞ்சிருக்கீமா, வாழ்த்துக்கள்மா. ஏமா நீ கொஞ்சம் இப்படி வந்துருமா, மறைக்குதுமா. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். மலைக்கும் இஸ்லாம். உங்க பேர் என்னம்மா? அசீலா. எந்த தெருவு? பழையாஸ் தெரு. அத்தா பேருமா? அலி ரஹ்மான். ஓகே, என்ன எழுதிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். தண்ணீர் குடிப்பது சுன்னத்துக்கு. பிஸ்மில்லா சொல்லி குடிப்பது, வலது கையால் குடிப்பது, உட்கார்ந்து குடிப்பது, 3 மடக்கில் சுவாசித்து குடிப்பது, பார்த்து குடிப்பது, குடித்த பின் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, அழகா சொல்லிருக்கீங்க. தண்ணீர் குடிப்பதன் சுன்னத்துக்கள். எப்படி தண்ணி குடிக்கணுங்கிற முறையை சொல்லிருக்கீங்க. வலது கையால குடிக்கிறது, பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறது, உட்கார்ந்து குடிப்பது, இதெல்லாம் வந்து மார்க்க ரீதியாவும் இதான் கரெக்ட். அறிவியல் ரீதியாவும் சயின்டிபிக்காவும் என்ன சொல்றாங்க, வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, உட்கார்ந்து குடிங்க, வலது கையால குடிங்க, ஒரு வைப்ரேஷன் ஆகுது, இரவு நினைச்சு குடிங்க, பார்த்துட்டு குடிங்க. பார்த்துக்கிட்டு டஸ்ட் விழுந்துரும். நம்ம முதல்ல பார்த்து கண்ணாடி குடிக்க கூடாது. பார்க்கும்போது ஒண்ணுமே இருக்காது. நம்ம குடிக்கிற நேரத்தை ஏதாவது விழுந்திருக்கலாம். அப்ப பார்த்து குடிக்கணும். அது மாதிரி குடிச்சதுக்கு அப்புறமா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அல்லாஹ்க்கு நன்றி சொல்லணும். அல்ல தண்ணி கொடுத்தான்ல, தண்ணி கிடைக்காம எவ்வளவு மக்கள் இருக்காங்க, தண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்னு. அதே மாதிரி சயின்டிஃபிக் நிறைய தண்ணி குடிக்கணும். 3 முடக்கா நிறைய குடிக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம், நீர் சத்து கிடைக்கும். ஓகேவா? நீங்க நிறைய தண்ணி குடிப்பீங்களா? தண்ணி குடிங்க. ஓகே, யாருமா செஞ்சது இது? எங்க அம்மா, நான். அம்மா நீங்க செஞ்சீங்க. சூப்பர், அருமையா செஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உங்க பேர் என்னம்மா? ரீனா சஸ்மீன். எந்த தெருவு? பழையாஸ் தெரு. அத்தா பேரு? ரியாசுதீன். என்ன செஞ்சிருக்கீங்க? ரொம்ப நிறைய செஞ்சிருக்கீங்களா? சொல்லுங்க. ஹிஜ்ரி ஆண்டு தோன்றிய வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கத்து காஃபிர்கள் கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஜிக்ர் செஞ்சு போக சொல்லிட்டார். இப்ப பொதுவாக மதீனா எங்க இருக்குன்னு சொன்னா மீஜாபேர் அஹ்மத் அந்த தங்க குழாய்க்கு நேரா தான் மதீனா இருக்கு. ஆனா எப்போதுமே ஒரு பாதையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகவில்லை. அதற்கு மறுபாக இருக்கக்கூடிய ரிக்முல் யமானி என்ற மூலையில் இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புறப்பட்டார்கள். சௌர குகைக்கு தங்கிட்டு இருந்தால் மதீனாவுக்கு புறப்பட்டார்கள். இதுவும் அந்த காலத்தில் மதீனாவுக்கு போக வேண்டும் என நபி அவர்கள் எந்த பாதையில் போனார்களோ அந்த பாதையில் தான் போக ஆசைப்படுவாங்க. மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போக 15 நாள் ஆகும். போற வழி நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி செஞ்ச அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஹிஜ்ரி காலண்டர் பேர் கணக்கிட்டப்பட்டது. இப்போ மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரி செய்யக்கூடிய வழியில் அவருடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவர குகையில் ஒளிந்து கொண்டார்கள். சௌர குகையில் ஒளிந்து கொண்டார்கள்.
ஒளிந்து கொண்டார்கள். அவர்களை பின்தொடர்ந்து எதிரிகளும் சுவர குகை வரை வந்துவிட்டார்கள். இப்ப சவுர குகையில் அவரும் அவருடைய தோழர் இருக்கிறார்கள். எதிரிகளும் குனிந்து பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்துவிடும். ஆனால் அல்லாஹ் நபியையும் அவர்களை எப்படி காப்பாற்றினாள் என்றால், குகைக்கு உன்னுடைய வாசலில் சிலந்தி வலையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். பறவை குகையில் மீது முட்டையிட வச்சான். அதனுடைய அர்த்தம் என்னென்ன? குகைக்குள்ள ஆள் இருந்தால் சிலந்தி வலை பண்ணி இருக்காது. நடமாடும் இடத்தில் முட்டையிடாத புறா. அதனால் எதிரிகள் அங்க பார்த்துட்டு இங்கு யாரும் இருக்க மாட்டார்கள். திரும்பி போயிட்டான். சுபஹான் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, வச்சுக்கம்மா. அருமையா செஞ்சிருக்கீங்க. நல்லா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் யாருமா செஞ்சது? நானும் அம்மா. நீங்களும் அம்மாவும் செஞ்சீங்க. அருமையா செஞ்சிருக்கீங்க. சூப்பரா இருக்கு. இந்த குகையெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரிஜினல் குகையை பாக்குற மாதிரி பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் யாருமா? இதெல்லாம் யாரு? தெரியலையா? எனக்கு தெரியல. ஓகேம்மா, சூப்பரா செஞ்சிருக்கீங்க. அருமையா இருக்கு. ஓகே, எதிரிகள் ரசூலுல்லாஹ்வை பிடிக்க வந்த எதிரிகள் தான் இவங்க எல்லாம். ஓ, இப்பதான் எனக்கு தெரியுது. நான் டவுட்டா எனக்கு என்னடா கலர் கலரா ட்ரெஸ் பண்ணிக்கிறான் யாருன்னு தெரியலன்னு பார்த்தேன். ரசூலுல்லாஹ்வை கொல்றதுக்காகவும் பிடிக்கிறதுக்காகவும் வந்த எதிரி கூட்டம். ரசூலுல்லாஹ் உள்ள இருக்காங்க. ஆமா, ஓகே, அருமை. சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உங்க பேர் என்னம்மா? ஷிஃபானா ஷெரீன். எந்த தெருவு? திருவள்ளுரை. அத்தா பேருமா? ஹஜி முகமது. ஓகே, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. நான் எதிர்த்து கொதிலை தலைப்பு பத்ர் போரின் நிகழ்விகவும் சக்தி குறைந்தவர்களாக இருந்த போது அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தான். ஆகவே நீங்கள் நன்றி செலுத்தி வதற்காக அல்லாஹ்வுக்கு அஞ்சி நாதாந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க இந்த பத்ரு போரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. அதே சமயத்துல அந்த பத்ரு போர்க்களம், அந்த மலைகள், அந்த போர் புரிஞ்ச விதம், குதிரையில போர் புரிஞ்சது, கையில வாள், இதை ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. பத்ரு போர், இது மாதிரி நிறைய போர் நடந்திருக்கு. மார்க்கத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு, இஸ்லாத்தை வளர்க்கறதுக்கு நபிமார்கள்லாம் அந்த காலத்துல நிறைய இது மாதிரி உயிர் தியாகங்கள், நிறைய போர் புரிஞ்சிருக்காங்க. நிறைய பேர் குடும்பத்துல உள்ள அண்ணன் தம்பி இழந்திருக்காங்க. அப்படிலாம் பாடுபட்டு ரத்தம் சிந்தி உயிர் சேதம் கொடுத்து வளர்த்த மார்க்கம் தான் நம்ம மார்க்கம். இப்ப நம்ம நல்லா என்ஜாய் பண்றோம் மார்க்கத்தை. ஆனா இப்ப என்ஜாய் பண்றோம், அந்த காலத்துல கிடையாது. இவங்களாம் கஷ்டப்படுற ரசூலுல்லாஹ் நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கி கொடுத்த மார்க்கம். அதுல பத்ரு போர்லாம் முக்கியமான போர். அல்லாஹ் உதவி செஞ்சான் பத்ரு போர்ல, அது வேற விஷயம். ஏன்னா அதெல்லாம் போர்க்களத்தை அழகா காமிச்சிருக்கீங்க. அருமையா இருக்குமா. யாருமா செஞ்சது இதெல்லாம்? அம்மா அண்ணன். அம்மா அத்தா. நீ அம்மா அண்ணன் நீங்க ஹெல்ப் பண்ணீங்களா அண்ணனுக்கு அம்மாவுக்கு? ஓகே, தேங்க்யூ. நல்ல பிள்ளை. சூப்பரா இருக்குமா. வாழ்த்துக்கள்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உங்க பேர் என்னம்மா? முகமது உசைர். இந்த தெருவு? ஹாஜியார் தெரு. ஓகே, என்ன செஞ்சிருக்கீங்க? உஹது மலை. உஹது மலை. இது உங்க தானே? ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உஹது போர் என்பது கிபி 625 மதீனாவிற்கும் வடக்கே உள்ள உஹது மலை பகுதியில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையில் இருந்த முஸ்லிம் படைகளுக்கும் மக்காவை சேர்ந்த குறைஷி படைகளுக்கும் இடையே நடந்த ஒரு போர் ஆகும். இது இஸ்லாமிய வரலாற்றில் 2வது பெரிய போராக கருதப்படுகிறது. முஸ்லிம்களின் எண்ணிக்கை குறைவாகவும் குறைஷிகளின் எண்ணிக்கை அதிகமாகவும் இருந்தது. குறைஷிகளின் நோக்கம் முஸ்லிம்களை ஒடுக்கி மக்காவில் தங்கள் ஆட்சியை நடத்துவது. போரில் முஸ்லிம்கள் ஆரம்பத்தில் வெற்றி பெற்றனர். ஆனால் முஸ்லிமில் வீரர்கள் மலையை விட்டு இறங்கியதால் குறைஷிகள் அவர்களின் பின்னால் தாக்கினர். இதனால் முஸ்லிம்களின் தரப்பில் குழப்பம் ஏற்பட்டது. பல முஸ்லிம்கள் கொல்லப்பட்டனர். நபி அவர்களும் காயமடைந்தார்கள். போரின் இறுதியில் குறைஷிகள் வெற்றி பெற்றனர். ஆனால் அவர்கள் முஸ்லிம்களை முழுவதும் அழிக்கவில்லை. தலைமையில் கட்டளையை பின்பற்றாததால் முஸ்லிம்கள் இடத்தில் குழப்பம் ஏற்பட்டது. நான் கூறும் வரை மலையை விட்டு இறங்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீரர்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஆனால்
அவர்கள் முதலில் வெற்றி பெற்றவுடன் பொருட்களை எடுப்பதற்காக கீழே இறங்கியவுடன் பின்னால் குறைஷிகள் தாக்கி வெற்றி பெற்றார்கள். உஹது போர் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாகும். இதில் முஸ்லிம்கள் பல தியாகங்கள் செய்தார்கள். இதில் உஹது யுத்தம் முகமது நபியின் வாழ்க்கையில் ஏற்பட்ட இரண்டாவது போராகும். தனது வாழ்வில் எந்த போரிலும் காயமடையாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்தத்தில் காயமடைந்தார்கள். அவர்களுடைய கன்னத்தில் காயமடைந்தது. ஆனால் போரில் இறுதியில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டம் வெற்றி பெற்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க உகது மலையை பத்தி. இல்ல யாருமா செஞ்சது? கத்தி கப்படெல்லாம் தூக்கி நிக்கிறாங்களா, யாருமா அவங்களாம்? காஃபிர்கள். யாருமா செஞ்சது? நான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிருக்கீங்க. அருமையா இருக்கு, பிரம்மாண்டமா அழகா செஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். உங்க பேர் என்னம்மா? ஹசனா. இந்த தெருவு? பலிவாச தெரு. அத்தா பேர் என்ன? அஜி முகமது. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். குர்ஆன் ஓதுவதின் வழக்கங்கள்: பொது செய்யணும், கிப்லாவை முன்னோக்கணும், உயரமான இடத்தில் வைத்து ஓத வேண்டும், பிஸ்மில்லான்னு சொல்லி ஓத வேண்டும், குர்ஆன் மூடி வைத்து பேச வேண்டும், குர்ஆன் அர்த்தம் தெரிந்து ஓத வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். சூப்பரா குர்ஆன் ஓதுறத பத்தியும் ஒளிச்சதை பத்தியும் ரொம்ப அழகா, கிப்லா பத்தி அழகா சொல்லிருக்கீங்க, தெளிவா சொல்லிருக்கீங்க. அருமையா இருக்கு. இல்ல யாருமா செஞ்சது? நானே எங்க அத்தா அம்மா. நீங்க உங்க அத்தா அம்மா சேர்ந்து செஞ்சிருக்கீங்க. சூப்பரா செஞ்சிருக்கீங்க. அம்மா காத்தாக்கலாம் தேங்க்ஸ் சொல்லிடுங்க. ஓகேவா? அருமை, வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். இங்க உட்காந்துருக்கீங்க சார். என்ன சார் செய்றீங்க? என்ன ஒர்க் சார்? வெளிநாட்டுல இருந்து ஹாஜிகள்லாம் வராங்க, அவங்களுக்கு ஸ்டாம்ப் அடிச்சு. ஸ்டாம்ப் வெளிநாட்டுல ஹாஜிகள் வராங்க, அவங்க உங்க நாட்டுக்குள்ள விடும்போது ஸ்டாம்ப்லாம் அடிச்சு பாஸ்போர்ட் அது இமிகிரேஷன் கிளியர் பண்ணி விடுற ஆபீசர் நீங்க. ஒரு ஸ்டாம்ப் அடிச்சு காட்டுங்க சார். சூப்பர் சார். வருங்காலத்துல நல்ல ஒரு பெரிய ஒரு ஆபீசரா ஏர்போர்ட்ல அதே மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு கொடுங்க, துவா செஞ்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். ஆமீன். ஹாஜிகள் வராங்க, வாங்க வாங்க அவங்க ஹாஜிகள். ஸ்டாம்ப் ஆகிட்டு இருக்கு, இமிகிரேஷன் கிளியர் பண்றாப்புல. அதாவது இதெல்லாம் பொது அறிவு, ஜெனரல் நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. என்னென்ன முறைகள், ஹஜ்ஜி செய்யற முறை என்ன, உம்ரா செய்யற முறை என்ன, A to Z. ஸ்கேனிங்லாம் பயங்கரமா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜியார். ஹாஜிகள் எந்த நாட்டுல இருந்து வரீங்க? எந்த நாட்டு ஹாஜிகள் இதெல்லாம்? தமிழ்நாடு. தமிழ்நாடா? இந்தியா கிடையாதுல்ல? இந்தியா தான் நாடு, தமிழ்நாடு நம்ம ஸ்டேட். ஓகேவா? சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். வாங்க ஹாஜிகளை அன்புடன் அழைக்கின்றோம். காபத்துல்லா வலம் வர்றது. இது மாதிரி செய்யும் பொழுது குழந்தைகளுக்கும் மனசுல பதியுது, பார்க்கிற பெரியவங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ். இது அடுத்தபடியாக சஃபா மர்வாக்கு பிறகு ஜம்ஜம் தண்ணி குடிக்கிறாங்க. ஜம்ஜம் தண்ணி குடிக்கிறது ஹாஜிகள், ஜம்ஜம் தண்ணி குடிக்கிறாங்க. இதெல்லாம் பிள்ளைங்க செய்யும் பொழுது அதை பார்க்கிற நமக்கு ஒரு ஆர்வம் வருது, ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. நம்மவும் காபத்துல்லாஹ்ல போகணும், இதெல்லாம் நேரில் நம்ம பார்க்கணும், சந்திக்கணும், இந்த இபாதத்துக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு குழந்தைகளுக்கு இந்த ஆர்வம் ஊட்டுற வகையில தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைங்க ரொம்ப நல்லபடியா அழகா சிறப்பா நமக்கு எடுத்து காமிச்சாங்க. அடுத்து சைத்தானை கல்லெறிகிறது. தம்பி என்ன செஞ்சீங்க இப்போ? இப்போ சைத்தானை கல் எடுத்து அடியில. எத்தனை கல்லால் அடிச்சீங்க? 7. ஓகே. ஒரு ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றிட்டீங்களா? காபத்துல்லா வலம் வர்றது, சவா மருவா ஓட்டம், ஜம்ஜம் தண்ணி, சைத்தான் கல் அடிக்கிறது எல்லாம் முடிச்சிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இது மாதிரி நம்ம உண்மையிலேயே ஹஜ்ஜி செய்யணும். நம்ம அந்த ஆர்வத்தோட தான் நீங்க செய்யறீங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் எனக்கு சேர்த்து தான் நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் அதை நசீபாக்கணும். காபத்துல்லா நேரில் வலம் வரணும். இதெல்லாம்
உண்மையான அந்த இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். அல்லாஹ் நம்ம துவா கேட்போம். இன்ஷா அல்லாஹ் கபூல் செய்வான். ஆமீன் சொல்லுங்க. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும்.